வவுனியா வேப்பங்குளத்துல ஒரு அக்காவை சந்திச்சிருந்தோம். அவங்க வந்து தங்களோட கணவரை குழந்தை மாதிரி பார்த்து கொண்டு இருந்தாங்க. அவங்களோட கதைச்சு கொண்டு கேட்க உங்களோட மனசுல என்னக்கா கஷ்டம் இருக்கு, அந்த லெட்டர்ல எழுதித்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். எங்களால முடிஞ்ச அளவு முயற்சி செய்து அதை நிறைவேற்றோம்னு சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, என்ன அந்த லெட்டர்ல இருக்கு வாசிங்களான்னு. உண்மையாவே இதுவரைக்கும் நான் அந்த லெட்டரை ஓபன் பண்ணல. ஏண்டா அந்த வீட்டுக்கு போவேக்க அந்த லெட்டரை ஓபன் பண்ணுவோம். அதுவும் உங்களுக்கு முன்னால ஓபன் பண்ணணும்னா அப்படியே வச்சிருந்தேன். சரி, இன்றைக்கு அந்த லெட்டரை தான் ஓபன் பண்ண போறோம். ஏண்டா இப்ப அந்த அக்கா வீட்டை போறதுக்கு ரெடி ஆயிட்டோம். லெட்டரை ஓபன் பண்ணி அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்றத பார்ப்போம். எங்களால அதை நிறைவேற்ற முடியுமா முடியாதா எல்லாத்தையுமே லெட்டரை படிச்சுட்டு சொல்றேன் உங்களுக்கு. உண்மையாவே நான் இதை ஓபன் பண்ணி பார்க்கல, இப்பதான் பாக்குறேன். லெட்டர்ல என்ன எழுதியிருக்கிறாங்கன்றத நீங்க மறக்காம கெஸ் பண்ணி கொண்டுருங்க. வீடியோ முடிவுல பார்ப்போம் இந்த லெட்டருக்குள்ள என்ன இருக்குன்னு. சோ திருப்பி அப்படியே போட்டு மூடி வச்சிருவோம். ஓகே, லாக் போட்டாச்சு. வீடியோ முடிவுல பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இப்பதான் பொருள் எல்லாம் ஏத்தி கொண்டிருக்கலாம். இன்னும் முடியல. இன்னும் அடுத்த ஒரு இடத்துக்கு போறேன். ஏத்துவோம் எல்லாத்தையும். அக்கா வீட்டை போறதுக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம். பாத்தீங்கன்னாலே தெரியும் எல்லாத்தையும் கட்டி கொண்டிருக்காங்க பட்டால. ஓகே, இதோட எங்களோட வேலை எல்லாமே பினிஷ்ட். நெக்ஸ்ட் வவுனியா நோக்கிய பயணம். மூன்று மீட்டர் தாங்க அதுல. இது திரிபோசாண்ட பிரைஸை பாருங்க, 590 ரூபா, 700 கிராம் மட்டும். ஓகே, ஒரு வழியா நாங்க இப்ப வவுனியா வந்துட்டோம். அதாவது அக்காட வீட்டை கிட்ட வந்துட்டோம். இல்ல சரிச்சு கொண்டு போவோம். கூட எடுத்துட்டு வழி போக போமா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? தலைமுடி விட போயிட்டு வரீங்களா? அம்மாவோட போயிட்டு வரீங்களா கடைக்கு? போயிட்டு வாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லி விடுவாங்க. கையில எப்படி சொல்றது நல்லா இருக்குன்னு? எடுத்து பாய் காட்டுங்க. தீபாவளி ரோட்ல போவோம். பாய் காட்டுங்க. வழியா காட்டுங்க. பாய் வழியா காட்டுங்க. வெளியில போறீங்களா? வெளியில போறீங்களா? வெளியில போறீங்களா? பிடிக்கணும். படிக்கு போற ஏதாவது காலை வீங்கி இருக்குமா? கால் வீங்கி இருக்கேன். எந்த பக்கம் போறது? இங்கால போமா இங்கால போமா? எந்த பக்கம் போறது? எந்த பக்கம்? இங்கதான் போறீங்க. நல்லமா பிடிச்சியார்? நல்லமா பிடிச்சியார்? எப்பா எப்பா நல்லமா பிடிச்சியார்? நல்லா இருக்கா?
அதுக்காண்டி தான் இது கேட்டது. இந்த இப்படி பிரேக்க இந்த டியூப்பால போற சாப்பாடு அப்படி எதிராக தொண்டைக்கு வந்து பண்ணிட்டாங்க. வந்தோடனே அது நுரையீரலுக்குள்ள போய் தான் நிமோனியா வருது. 2 மூணு நாள் சரியான இருமை. இது யாருக்கு? அம்மாக்கு. இது யாருக்கு? அம்மாதான் கொடுத்தாரு. அக்காவுக்கு கொடுக்குறாரோ? இல்ல யாருக்கு? இல்ல இது அப்பாவுக்கு. நாங்க இதெல்லாம் அப்பாவுக்கு இருக்கா? இது அப்படியே இருக்கு. அப்ப எந்த சாக்லேட் யாரும் கொடுக்குறேன்? அக்கா இருந்தாங்க. அக்காவுக்கு சரி ஓகே. அக்கா வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்ல சோமா இருக்கிறேன். நல்ல சோமா இருக்கிறீங்க. என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கு? சோறு, வெள்ளார சம்பல், கத்தரிக்காய் வெள்ளைக்கறி, நெத்தலி மீன். பண்ணாக்கு அண்ணாக்கு நெத்தலி மீன் எல்லாம் சேர்த்தா எடுத்து அவருக்கு மிரக்கறி இதெல்லாம் போட்டு நெத்தலி மீன் போட்டு சோப்பரிசி இதெல்லாம் பருப்பெல்லாம் போட்டு கஞ்சி வச்சு அடிச்சு கொடுத்தாச்சு. சரி, அப்புறம் என்ன ஐடியா, என்ன பிளான், என்னெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? என்ன செய்வா எதிர்பார்த்துப்பீங்களா நாங்க திருப்பி வருவோண்டு? நம்பிக்கை இருந்தது வருவீங்க. வராட்டிக்கு என்ன செய்திருப்பீங்க? வராட்டியும் சந்தோஷம். ஏன்னா அன்றைக்கு வந்த சந்தோஷமா, வராட்டிக்கு சந்தோஷமா? சந்தோஷம். இப்ப வர சொல்றீங்களா? என்ன சொல்ற, வந்த எனக்கு நான் இப்ப ஒரு இன்றைக்கு நான் 20 வீதம் சந்தோஷமா இருந்தேன்னு சொன்னா, நான் நீங்க வந்துட்டு போனா 1000 வீதம் சந்தோஷமா இருந்தேன். எனக்கு நிறைய பேரோட இருக்கிறது விருப்பம். இவ்வளவு நாளும் தனியாவே இருந்துட்டேன் நானு. தேடி வந்து சந்தோஷமா இருக்கிறது அது சந்தோஷம் தானே. இந்த நாளும் கிடைக்காதல்லோ. இப்படி இருந்துட்டு போனீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு மாசத்துக்கு இருக்கு இந்த சந்தோஷம். திருப்பி ஒரு மாசத்துல வந்து இப்ப நீங்க சொல்லாம சொல்றீங்க, இப்ப வந்தா இனி நீ ஒரு மாசம் கழிச்சுதான் அப்படியாண்டு இல்ல. எப்ப வேணும்னாலும் இந்த கதவை ஓபன் பண்ணியதான் இருக்கு நீங்க வர்றதுக்கு. தட்டையெல்லாம் தேவையில்லை. உள்ள வரலாம். 2 பேரை சொல்லிட்டு யாரும் வந்துட்டாங்கன்னா அப்படி அலௌட் இல்ல யாருக்கும். உங்களுக்கு தனியத்தான் நீங்க ஸ்பெஷல் பெர்மிஷன் இருக்கு. சரி ஓகே. இப்ப சாப்பிட்டீங்க, தெம்பா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறோம். நீங்க வந்த போன அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு என்ன சொல்றது, நான் இதுக்கு பிறகு நான் நினைச்ச மாதிரி ஒரு லைஃப என் பிள்ளைகளுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொடுக்க முடியுமென்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நிறைய பிரச்சனைகள் தான் இருந்தாலும் என்னால் அதை தாண்டி அவைக்கு அவை ஆசைப்படுற வாழ்க்கையை கொடுக்கணும். அது உங்களால 2 பேராலையும். சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப அண்ணா அப்படி இருக்கிறாங்க, ஏதாவது இம்ப்ரூவ் ஆயிருக்கா? வாயில இருந்து குரல் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது அடித்தளத்துல இருக்கிறார். இப்ப இருமல் எல்லாம் முந்தி வாய் இப்படி வச்சு கொண்டுதான் இருந்தார். வாயை துறந்து சத்தத்தோட இருமி காரி துப்புற அளவுக்கு வந்துட்டாளுக்கு. அப்படி வந்தாலே கதைய கிட்டடியில வந்துடும். இன்னொரு 1 மந்த்துக்குள்ள குரல் வளம் வந்துடும் ஆளுக்கு வழியா. அப்ப அடுத்ததுல நான் வரைக்கும் தீபா வந்துட்டேன்னு சொல்லுவார் அண்ணா. சொல்லுவார். பேர்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன், எழுதுறாரு. சாதாரணமா இருக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு தண்டி கொடுத்து கொப்பி எல்லாம் கொடுக்குறாரு. ரோசன் பேர் எழுதுறாரு. இவ்வளவு நாளும் சைன் வைக்க தெரியாது, சைன் எல்லாம் வைக்கிறார். தன் பழைய சைன் வைக்கிறார். சொத்துக்கு திருந்தா வண்டி நேரு கேட்கிறாரு, எழுத போறீங்களா, சொத்தெழுதி வாங்கிடுவேன், சைனை வைக்காட்டு யோசிச்சுட்டு தான் வைக்கிறாரு. அது எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க வைங்க, பயப்படாதீங்கன்னு அதுக்குற வச்சுட்டாரு. சரி ஓகே. இப்ப ஒரு சில விஷயங்கள் நாங்க கலைப்போம். என்னண்டா, இப்ப இது வந்து முதல் நாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்குரிய காரணம் அண்ணாவும் தங்கச்சியா. சாக்லேட் எனக்கா சாப்பிட்டேன், இருக்கட்டும் நான் பிறகு சாப்பிட்றேன். ஓகே. முதல் நாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் வந்து அண்ணாவும் உங்களோட மகளும். ஏடா அண்ணாவுக்கு வந்து உதவி தேவை, அதே நேரத்துல அவள் வந்து படிக்கணும். இந்த 2 காரணத்துக்காக தான் வந்து நாங்க உங்களுக்காக வரல. சரி, அதை நாங்க சொல்லிடுறோம். அதனால இங்க வந்ததுக்கு பிறகு நான் உங்களோட வீடியோ எல்லாம் போட்டு வீட்டை போனதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய கால். அது வந்து உங்களோட குடும்ப பிரச்சனை. இப்ப அதுல வந்து உண்மை பொய்யோ சரியோ பிள்ளையோன்றது எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா எல்லாரோட குடும்பத்திலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப நான் வந்து குடும்ப பிரச்சனைய பார்த்துட்டு உங்களுக்கு உதவி செய்யாம விட்டா அது அண்ணா பாவம். இப்ப உங்களுக்கு வந்து அவசியமா மெடிக்கல் உதவியோ சில பொருட்கள் தேவைப்படுது. அப்ப அந்த நேரத்துல இது உங்களுக்கு குடும்ப பிரச்சனையா இருக்கு, என்னால உங்களோட குடும்பத்துக்கு உதவி செய்யல, அதை நான் விட்டுட்டு போறேன்னு சொல்லி நான் எங்கேயாவது வெளியில போவேன்டா அது அவங்க 2 பேருமே பாவம். ஏன்னா பிள்ளை வந்து படிச்சு ஒரு நிலைமைக்கு வரணும்.
அப்ப படிக்கிற பிள்ளைய நான் நடுவுலயே விட்டுட்டு போன மாதிரி போகும். அப்ப அதனாலதான் நான் உங்களோட குடும்ப பிரச்சனை எல்லாத்தையுமே இழுக்கல. அது வந்து உங்களோட சைட்ல இருக்கிற பிரச்சனையா, அது வந்து எங்களுக்கு தேவையில்லை. அப்ப அதனாலதான் நாங்க அதை மெயின் பண்ணி கேட்கவும் இல்லை. அதுக்கான உங்களுக்கு நிலைமை எனக்கே அதுல உண்மையான நிலவரங்கள் எங்களுக்கே இன்னும் தெரியாது. அதால அதுக்குள்ள எல்லாரும் தலையிடுறது தேவையற்ற விஷயம். அதுல ஒரு டைம் தான் வேஸ்ட் ஆகாம நான் அந்த டைம் அதுல யோசிக்கிறேன். நான் அந்த டைம் கூட இவருக்கு என்ன செய்யலாம் இன்றைய கூட அவைக்கு நான் நல்லதுதான் செய்திருக்கிறேன். அவையோ அவ்வளவு பிரச்சனை பண்ணா கூட அவருக்கு தேவையானதான் செய்திருக்கிறேன். நானே இல்லையே இதன்னா கூட அவரை வச்சு பராமரிக்கிறதுக்கு ஒரு சரியான இதுகளை தான் நான் ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறேன். எனக்கு வேணும் அவற்ற இது பக்கம் மெடிக்கல் இதுதான் நான் யோசிக்கிறேன். எங்களை கூட நான் கூட நாளை நடந்து தெரிஞ்சதும் செய்திருவேன். ஆனால் அவர் அப்படி பார்க்கல. அதுல நேர்ல இருந்து பாக்குறாங்களுக்கு மட்டும்தான் அதுல உண்மையான இதுகள் தெரியும். இப்படி ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு உதவி கேட்டது அது எனக்கு அது பெருசா இதோ தெரியல. குடும்ப பிரச்சனைன்றது வேறு. அதை இதுக்குள்ள நான் கொண்டே வர மாட்டேன். இதுல எனக்கு உதவி தேவைப்பட்டது எந்த புள்ள படிக்கணும். அவட ஆசை வந்து தான் டாக்டரா போகணும். இந்த அப்பாவுக்கு இப்படி நடந்தபடியா அடுத்த கட்டம் இன்னொரு ஆளுக்கு இப்படி நடக்கக்கூடாது, தான் ஏதாவது ஒரு ட்ரை பண்ணணும்னு சொல்லி அந்த டாக்டர் படி இவருக்கு இவர் ஹஸ்பண்டுக்கு வந்து அவரை கதைக்க வைக்கிறதுக்கும் நடக்க வைக்கிறதுக்கும் அதுக்கு தேவையானது. அதைத்தானே நாங்க வேற ஒன்றும் யோசிக்கல. அதை குடும்ப பிரச்சனையோ இதை தப்பா விளங்கி கொண்டு யோசிக்கிற வைக்கும் நாங்க பதில் கொடுத்து கொண்டே இருக்கல. அது நெடுக இதுதான் பிரச்சனை அதை இதுக்குள்ள தயவு செய்து ஆறா இருந்தாலும் குடும்ப பிரச்சனை இதுக்குள்ள தேவையே இல்லாது. இல்ல நானும் அதைத்தான் சொல்றேன். என்னன்னா இப்ப எனக்கு போன் பண்ணி உங்களோட குடும்பத்துக்குள்ள சண்டை இருக்கு, அப்படியான நேரத்துல இவங்களுக்கு உதவி செய்யாதீங்கன்னு என்ன ஒதுக்கி வைக்க சொன்னா என்னால அப்படி செய்யலாது. நீங்க உங்களோட குடும்பத்தோட எவ்வளவு சண்டை போட்டாலும் அது எனக்கு தேவையில்லைக்கா. நான் நேராவே சொல்லிடுறேன் இந்த இடத்துல. ஏன்னா எனக்கு தேவை அண்ணாக்குரிய உதவி செய்யறதுக்கு, அடுத்தது தங்கச்சி வந்து படிப்பிக்கிறதுக்கு என்னென்ன உதவி செய்யணும். ஏன்னா இப்ப உங்கள்ட்ட வந்து நாங்க ஆரம்பத்துல விரைக்க சொல்லிருந்தீங்க, நான் 2 நாள் சாப்பிடறதுக்கே காசு இல்லாம இருந்தேன். அப்ப அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க ஒரு நேரத்துல பிள்ளைய படிப்பிக்க எல்லாம் போயிட்டுன்னா என்ன செய்வீங்க? அப்ப அதை யோசிச்சுட்டு தான் நான் உங்களோட குடும்ப பிரச்சனை இதுல இழுக்கல. சாரி, அதையும் நான் அந்த இடத்துல சொல்லிட்டேன். அப்ப அதனால இனி எனக்கு அந்த குடும்ப பிரச்சனை தேவையில்லை. நீங்க அதை நீங்க பாத்துக்கொள்ளுங்க. அண்ணாக்குரிய வேலையோ இல்லாட்டி இந்த குடும்ப பிரச்சனையை இதுக்குள்ள கொண்டு வராக முழுமையா எனக்கு வந்து உதவி செய்ய மாட்டேன். கதைக்கிறவ கதைச்சிட்டு மட்டும்தான் இருப்பேன். இப்ப கதைக்கிற ஒரு ஆள் முன் வந்து உங்களுக்கு முன்னால் சொல்லட்டுமா, இந்த குடும்பத்தை நான் ஒரு மாசம் எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவண்டு அந்த 1.5 லட்சம் ரூபாய் ஏத்துக்கொண்டு நான் இந்த குடும்பத்தை பாக்குறேன்னு சொல்லி யாரும் பொறுப்பெடுக்க வர மாட்டாங்க. இவருக்கு ஒரு நாளைக்கு மாட்டின் வேண்டுன்னு சொன்னாலே அவங்க ஒதுங்கி ரோட்ல தான் நிப்பாங்க. என்னன்னு சொன்னா இதுக்குள்ள வந்தா சிலவன்னு தெரியும். அதாலதான் அதுக்குள்ள யாருமே வராம ஒதுங்கி இருக்கிறவங்களுக்கு தெரியாது நான் என்ன கஷ்டப்படுறேன்னு. அவற்ற ஒரு மாட்டின் என்ன விளையாண்டு அவங்களுக்கு தெரியாது. கதைக்கிறவங்க கதைச்சிட்டு போய்கொண்டே இருப்பாங்க. இந்த 2.5 வருஷ வாழ்க்கையில கதைக்கிறவங்களை மட்டும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்க நினைச்சிட்டாங்க இப்படி செய்தோன்னா நான் சோர்ந்து போயிடுவேன், இவரை விட்டுருவேன், ஏலாத எந்த கடைசி நிமிஷம் உயிர் இருக்கும் வரைக்கும் நான் நினைச்சதை நான் செய்து போட்டுதான் விடுவேன். அது என்னால் அவரை நான் காப்பாத்தி கொண்டு வந்தேனான்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இந்த நான் இவரை அங்க தொடங்கி ஐசியூல தொடங்கி இன்று வரைக்கும் நான் என்ன எண்ணத்தோட வச்சிருக்கிறேன்னு தெரியும். ஏன்னா காசு முக்கியம் இல்லை, ஆனா இவரை பராமரிக்கிறது கட்டாயம் திங்ஸ் வேணும். அது உண்மையான விஷயம். ஏன்னா காசு தான் தந்து உதவி செய்யணும்னு இல்லை, அவரை பராமரிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை வேண்டி தந்தாலே நான் வச்சிருப்பேன். கவனம் என்னால் அதை செய்து கொள்ள இல்லை. தச்சலா இதுக்கு பிறகு நீங்க செய்த உதவியால நான் அடுத்த கட்டம் நான் சும்மா இருக்க மாட்டேன். கட்டாயம் என்னன்னு சொன்னா மற்றவைய மாதிரி தந்துட்டு போக நான் இதை வச்சுட்டு ஒரு கஷ்டத்துல வித்தோ இல்லாட்டி வேற எதுவும் செய்து அப்படி ஒன்றும் செய்ய மாட்டேன். இதை வச்சு நீங்க எனக்கு ஒரு நூல் தான் கொடுத்துருப்பீங்கன்னு நினைச்சேன். எனக்கு பெரிய கயிறே கொடுத்துருக்குறீங்க, இதை வச்சு பிடிச்சி வேலை வாங்கக்காண்டு அதுக்கேற்ற அலுவலை நான் செய்திருவேன். அது அப்படி எனக்கு நான் முன்னோர் என்ன சொன்னா அவமானங்கள் தான் பெரிய பெரிய படிகள்ன்ற மாதிரி. எனக்கு 2.5 வருஷம் அவமானம் மட்டும்தான். அப்படி இருந்து நான் கைவிடையில, பிள்ளைகளையோ புருஷனையோ யாரையும் கைவிடையில. ஒரு கட்டத்துல இவரை சரியான இதுல என்ன வற்புறுத்தல இவரை பார்க்க கூட கூட சுற்றியா கவலைப்பட்டேன். நான் அவ்வளவு வேதனைப்பட்டேன். சொன்னா குழந்தை மாதிரி வச்சு பராமரிப்பேன். நான் இவைய குழந்தைய கூட அவ்வளவு என்கிட்ட தம்பியை கூட நான் ஓடிக்குள்ள போட மாட்டேன் எனக்கு. ஆனா இவருக்கு செய்யறதை அவ்வளவு விருப்பப்பட்டு செய்வேன். அவ்வளவு தூரம் நான் லவ் பண்ணி கல்யாணம் கட்டிக்க என்ன கஷ்டப்படுவேன். எனக்கு அந்த ஒரு இதுக்காண்டி இன்று வரைக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் யார்கிட்டையும். அவங்க நினைச்சிட சுமார் பொருளான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ தெரியாது. ஆனா பாவம் சரியா அவற்றை மனவேதனை எனக்கு மட்டும் புரிஞ்சு கொள்ளே இல்லை. தேவையற்ற பிரச்சனையில உங்களுக்குள்ளேயோ இதுக்குள்ளேயோ கொண்டு வர தேவையே இல்லை. அது அவங்களுக்கு தேவையில்லை. இது உங்களுக்கும் இதால பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொன்னா நீங்க எங்களுக்கு உதவி செய்ய, எனக்கு இல்லை என்ற பிள்ளைகளுக்கும் அவருக்கும் உதவி செய்யத்தான் வந்தீங்க. இதை வச்சு இதுக்குள்ள அவரு கொண்டு இல்லாம பண்றேன்னு சொன்னா அது பெரிய ஒரு இது மாதிரி போயிருக்கு. ஒரு ஏழாதவனை இதுக்குள்ள கொண்டு வந்து இல்ல உதவி செய்யக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னா அது எனக்கு செய்யற உதவி இல்லை, அது அவரை எழுப்புறதுக்காண்டி நாங்க செய்யற உதவி. இதே ஒரு சான்ஸோட நான் நல்லா வச்சு பராமரிச்சு இன்னொரு 3 மாசத்துல என்னால அவர் எழுப்பி நிப்பாட்டியாலுமா இருந்தா இந்த உலகத்திலேயே சாதிச்சதை எங்களை விட யாருமே இருக்க மாட்டாங்க. யாருமே இல்லைன்னு சொல்லி கைவிட்டு ஒரு ஆள் என்னால் எழுப்ப முடியுமான்னு சொன்னா எனக்கு அதுதான் பெரிய சாதனை. அதுக்குதான் நான் ட்ரை பண்றேன். கண்டிப்பா அது நடக்கிறதுக்காண்டி அதுக்கு எவ்வளவோ எதிர்ப்பு வந்தாலும் நான் கட்டாயம் அதை செய்வேன். நான் இவரை கதைக்க வச்சு நடக்க வைக்காம நான் விட மாட்டேன். நான் எடுத்ததுல இருந்து பின்வாங்க மாட்டேன். அதுக்காண்டிதான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து செய்யற சாப்பாடுகள் கொடுக்குற கதைக்கிறதுன்றது. அவரோட கதை கேட்க கூட நான் நோமலா தான் கதைப்பேன். சட்டை பிடிப்பது அப்படி நோமலா அவர் வரணும்ன்றதுக்காண்டி வருத்தக்காரன் புண்ணிருக்கு அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டேன்.
க்ளவுஸ் இது வரைக்கும் 2.5 வருஷத்துல நான் க்ளவுஸ் போட்டு அவரை தொட்டதே இல்லை. க்ளவுஸ் போடவே மாட்டேன். டொய்லெட்டுக்கோ நார்மலா இதுகளுக்கு எதுக்குமே க்ளவுஸ் பாய்க்க மாட்டேன். அது அவர் எந்த இது உடமை எனக்கு சொந்தமான ஒரு ஆள், நான் அவர்ன்றது ஒரே இது. அப்ப அதுக்குமே நான் இதுல எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அவ்வளோ அதுக்கு இடையில இவங்க எவ்வளவு செய்தாலும் நான் இவங்க யோசிச்சு கொண்டு அவங்க இதை நான் யோசிச்சு கொண்டு இதுல சோர்ந்து போய் விழுந்துருவேன். இதுக்கு அடுத்த கட்டம் எனக்கு தெரியாது. எனக்கு அடுத்த கட்டம் என்னன்னு தெரியும். அடுத்தடுத்து நான் எப்படி வாழ போறேன்ற வாழ்க்கையை நான் நேற்று நல்ல முடிவெடுத்து வச்சிருக்கேன். என்ன சொன்னா நான் இதை 3 பேருக்காண்டியும் வாழ்ந்தே ஆகணும். எந்த உயிர் போற கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு தேவையானதை செய்து என் புருஷனை கவனமா பார்த்து தெரியல நம்பிக்கை வச்சிருக்கிறேன் எழுப்பிடுவேன் என்று முழுசா நம்பிக்கை இல்லை நினைக்கிறேன். என்ன பொறுத்தளவுல நான் இங்க வந்து போன ஒரு கொஞ்ச நாள் வந்து ஒரு போன் கால் எல்லாத்தையும் வச்சு நானும் நிறைய இடத்துல விசாரிச்சதுக்கு பிறகு எனக்கு தெரியும் அண்ணா வந்து இப்போ ஒரு முக்காவாசி கட்டத்தை தாண்டி வந்துட்டாரு. இன்னொரு கொஞ்ச நாள் எழும்பி உட்காந்து கதைச்சா சரி, அது மட்டும்தான் இன்னும் அவர் செய்ய வேண்டியது. அதுவும் கூடிய சீக்கிரம் நடந்துடும். அதெல்லாம் நாங்க யோசிக்க தேவையில்லை. இப்ப சரி, இப்ப என்னன்னா நீங்க வந்து எங்கள்கிட்ட அண்ணாக்கு தேவையான பெட் அல்லது வீல் சேர் எல்லாமே உண்டு ஏதாவதுன்னு தான் கேட்டிருந்தீங்க. ஆனா உங்களுக்கு எல்லா உதவியுமே கிடைச்சிருக்கு. அதையும் தாண்டி இந்த கடை சம்பந்தமா கதைச்சிருந்தேன். ஆனா கடை செய்யல. அதுக்கான காரணம் என்னது? அதே என்ன சொன்னா இந்த இருந்த காணி வேறு அவையண்ட காணி வேறு ரெண்டும் சொந்தம் தான். பட் அது வந்து இந்த குளம் இதுக்குள்ள இருக்கிறபடியா அதுக்கு வந்து கட்டிடங்கள் எல்லாமே தாண்டி இருக்கிறபடியா தண்ணி வந்தா உள்ளுக்கு ஏறி ஃபுல்லா மூழ்கிடும்ன்றபடியா அந்த கடை ஃபுல்லா கட்டித்தான் செய்யணும்ன்ற அளவு கொண்டு வந்துட்டேன். இப்படியே வச்சுக்கொண்டு செய்வோம்னு சொல்லி நான் போய் கதைச்சேன். ஜூசிலையும் கதைச்சிட்டு வந்தேன். நான் சொல்லுவேன் அதுக்கு அப்ரோல் இல்லையா இதே ஓமன்னு சொன்னாலும் அவே வந்து அவையோட பக்கத்தால எந்த கடை போட்டாலும் தங்கச்சி இதுல மெயினா இருக்கிற கடைக்கு நோமெல்லாம் மேல சீலிங் அடிச்சு கீழே சில இதெல்லாம் நல்லா இருக்கும். நீங்க கடை செய்யறேன்னா அப்படி ஒரு இடம் இல்லைன்னு சொன்னா நாங்க தர மாட்டோம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க வீட்டுல சுய தொழில்னு செய்யுங்க. உங்களுக்கு நாங்கள் இதை படி ரெஜிஸ்டர் பண்ணி நான் எங்க நுரோசன் கொட்டலை நடத்தி ரெஜிஸ்டர் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். அந்த கொட்டலை வந்து உங்களுக்கு அவர்கிட்ட பேரை மாத்தி தள்ளி செய்யறதுக்கு உங்களுக்கு நாங்கள் லேபிள் அடிக்கிறதுக்கு தாரோம். அந்த உதவி செய்து தாரோம். அப்ப எனக்கு 2019ஆம் ஆண்டு நான் கச்சேரியில பதிஞ்ச பதிவு அப்படியே இருக்குது. அதோட பேப்பர்களும் எல்லாம் இருக்குது. அப்ப அதே மாத்தி நான் இந்த இதுக்கு சுயதொழில நான் இப்ப கடைசியா யோசிச்சது வீட்டையே தையல் மிஷின் ஒன்று எடுத்து போட்டுட்டு இவரை பார்த்து இந்த டைம்கள் எனக்கு ஈவினிங் டைம் மிச்சமா இருக்கு. சொன்னா அதுக்குள்ள அவர் நித்திர கொண்டு வர அந்த ஒரு 4 மணி தேர்தலுக்குள்ள தைக்கலாம். பிறகு ஒரு இவைக்கெல்லாம் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு 8 மணில இருந்து ஒரு 10-11 மணிக்குமே இவர் பால் கொடுக்கும் வரைக்கும் நான் முழிச்சிருப்போம். அப்ப அந்த டைம் எனக்கு நித்திர வராம நான் யோசிச்சு கொண்டிருக்கிறதுக்கு இந்த வேலையில போட்டேன்னு சொன்னா நான் எனக்கும் ஒரு தொழிலா போயிடும். அது மாசத்துல ஒரு லாபம் வந்துதான் போயிடும். வெளியில கிடைக்காட்டியும் பரவாயில்ல, என்னால வீட்டுக்குள்ள வச்சு செய்யலும்னு சொன்னா அதே நான் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ட்ரை பண்றேன். இல்ல இப்ப என்னன்னா முதல் கட்டம் இப்ப உங்களுக்கு தையல் ஃபுல்லாவே தெரியும்னு சொல்றீங்க. ஃபுல்லா தெரியும். எல்லா உடுப்புல இருந்தும் கிட்டத்தட்ட பேக்கும் தைச்சிருக்கிறேன். பெருசா கொஞ்ச நாள் தான் போனேன். அதோட நிப்பாட்டிட்டேன். பேக் தைக்கிறதுக்கு போய் தாண்டி வெளியில வீட்டை கடவாட்டின அப்புறம் அதை நிப்பாட்டிட்டேன். நார்மலா உடுப்புன்ற ரீதியில அவ்வளவு ஃப்ரோக்ல இருந்து அவ்வளவும் தைப்பேன். நானே கட் பண்ணி நானே. அப்படி என்ன நீங்க ஃபுல்லாவே உடுப்பு தைப்பேன்னு சொல்றீங்க? எடுப்போம் இதுல இதுல ஃபுல்லாவே உங்களுக்கு துணிதான் இருக்கு. எல்லா கலர்லயும் நூல் இருக்கு. கத்திரிக்கோளை பாருங்க நல்லதாண்டு. நல்லதா இல்ல? இல்ல ஃபுல்லா கிட்டத்தட்ட இது பிடிங்களா அப்படியே மேக்சிமம் வந்து எல்லாம் 5 மீட்டர் 4 மீட்டர் 3 அப்படின்ட்டு நிறைய இருக்கு. இந்த துணியெல்லாம் ரேட் கூட தெரியும் தானே உங்களுக்கு? கொண்டு இல்ல தெரியும் தானே ஃபுல்லாவே. சரி, இப்போ உங்களுக்கு துணியும் தந்தாச்சு, தையல் மிஷினும் தந்தாச்சு, நூலும் தந்தாச்சு, கத்திரிக்கோளும் தந்தாச்சு. என்ன செய்ய போறீங்க? வெட்டி தச்சு காட்டுவா? இப்ப நீங்க தைக்க வேணாம். நான் வீட்டை ஓனியால இருந்து யாழ்ப்பாணம் போகணும். எனக்கு ஒரு 1 வீக்
டைம் கொடுத்தா நான் இதை வெட்டி தச்சு நான் வேணும்னு சொன்னா வெட்டி தச்சு நான் கொஞ்சம் இது ரெடி பண்ணி வைக்கிறேன். நீங்க வாங்க வர்ற அன்றைக்கு நான் வேற ஒரு கட்டொன்று வெட்டி வச்சு போட்டு தச்சு தண்ணி அதையும் எடுத்து இல்ல எனக்கு தச்செல்லாம் காட்ட வேணாம். இப்ப நான் உங்களுக்கு இவ்வளவுத்தையும் தந்துட்டேன், உங்களுக்கு தைக்க தெரியுமான்னு சொல்றீங்க. இப்ப இதை வச்சு நீங்க என்ன ஐடியா செய்ய போறீங்க? தச்சு உங்களோட வீட்டுக்கு முன்னால அப்படி எதுவும் போட்டு கொடுக்க போறீங்களா, இல்ல எங்கேயாவது கடைகளை கொடுக்க போறீங்க? கடையே தெரியும். வவுனியா டவுனுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 15-20 கடை தெரியும். அவ சாம்பிளை முதல் கொண்டு வந்து போடுங்கன்னு சொன்னது. நியூ மாடல்ல 2-3 வித்தியாசமா தச்சு போட்டு நியூ மாடலுக்குள்ள கவுண்ட் 2-3 கொடுத்து விட்டோம்னு சொன்னா 1 வீக்ல அந்த 20 கடைக்குமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பீஸ் போட்டாலும் 100 பீஸ் போட்டாலும் எனக்கு காணும். 10 கடையை கூட கொடுத்தா கூட 100 பீஸ் செய்யலாம். ஒரு மாசத்துக்கு 100 பீஸ் 15 நாளையில நான் தைப்பேன். வேறையும் பார்த்தோம். இது என்னது தைக்கிறதுக்கு ஓகேயா இருக்கும்? டொப்பாஸ் இதுல ஃப்ரக் மாதிரி மாடல் கவுனுகள் பட்டன் வச்சு இப்ப வர்ற மாதிரி டிசைன் போட்டு தைக்கிறது ஈஸியா இருக்கு. துணியெல்லாம் ஓகேயா இல்ல? அந்த கவுனுக்கு தான் இது எடுக்கிற துணி. இது மாடல் கவுன் தைக்கிறதுக்கு தான் நல்லா இருக்கு. வேற எதுக்கும் இது யூஸ் பண்ண வேண்டாம். இது விலை கூடின துணி. அப்ப அதுல அது மாடல் கவுன் மட்டும் தைச்சா தான் அது இது வரும். சரி ஓகே. அப்ப சரியா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன் சொல்லுங்க பாப்பா, நான் போய் பார்த்து எனக்கு எடுப்பேன் தானே, அந்த பழக்கத்துல எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல இது கொஞ்சம் ரேட் கூடின துணி. இது ரேட் கூட. இதுலதான் இப்ப சட்டை வருதோ. சரி ஓகே. அப்ப உங்களை இப்ப ஒரு சுய தொழில் வீட்டையே செய்ய விட்டாச்சு, சரிதானே? இப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷம். என்னடே கதைய காண இல்ல? கதை இல்ல, நெடுகவே கதைச்சு கொண்டு இருக்க கூடாதானே. நீங்க எவ்வளவு தந்து இருக்கிறீங்க, இந்த அடுத்த மைண்ட் வந்து இதை எப்படி செய்யலாம். நீங்க கதைச்சு கொண்டு இருக்கலையே நான் அந்த துணியை பதறி யோசிச்சேன். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது சொன்னா இதை அநியாயமாக்குற மாதிரி எதுவுமே செய்திடக்கூடாது. நாளைக்கு அதுவே நீங்க நாளைக்கு வந்து பாக்கல அக்கா சட்டை தச்சு வச்சிருப்பா, பாப்பா இங்க வரைக்கல இங்க எல்லாம் வேஸ்ட் ஆக்கி வச்சிருந்தா அண்டையோட போயிடும். அக்கான்ற வரைக்கல 4 கடைக்கு நான் கொடுத்துருக்கிறேன், ஒரு பில்லோட நான் இந்த கடைக்கு கொடுத்துருக்கேன், இதை எடுத்து வச்சிருக்கேன். நீங்க என்ன செய்வீங்க? இந்த 4 போனா இந்த அக்காவுக்கு ஒரு 40 செய்து கொடுக்கலாம்ன்ற ஒரு யோசனை வரும். அந்த அதுதான் ட்ரை பண்றேன் நான். கண்டிப்பா. என்னடா இப்ப நாங்க வந்து இது உங்களுக்கு முதல் கட்டமா தான் தந்திருக்கேன். இது சும்மா இல்லத்தான். ஒரு ஆளுக்கு இவ்வளவு ஒரு உதவி செய்யறேன்னு சொன்னா இதுல பெரிய ஒரு தொகை வேணும். சின்ன சாதாரணமா நினைச்சோன்னா யாரும் செய்யவும் முடியாது. இதுல நான் பார்த்ததுக்கு இது சின்ன உதவியும் இல்ல. எந்த நிலைமைக்கு இது வந்து எனக்கு அதான் நூல் கொடுத்தாலே நான் ஏறி போயிடுவேன்றது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு நீங்க பெரிய கயிறே போட்டுருக்கீங்க ஏறி வேற சொல்லி. சரி, இப்ப டோட்டலா எவ்வளவு முடிஞ்சதுன்றதை நாங்க கொஞ்சம் கொஞ்சத்தால பாப்போம். நீங்க சொல்ற மாதிரி இது உண்மையாவே ஒரு சின்ன தொகை இல்ல. உங்களுக்காக உங்களோட வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எங்களோட உறவுகள் எல்லாம் அனுப்பின காசுன்ற தொகை எவ்வளவு தெரியுமா? தெரியாதா? நோம்புல எவ்வளவு வந்திருக்கு நினைக்கிறீங்க? என்ன கிட்டத்தட்ட இதுகளுக்கு ஒரு 6 லட்சத்துக்கு மேல வந்திருக்கும். 6,46,653 ரூபாய் காசு. சரியா? அதுலயும் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களோட கதைச்சே ஆகணும். உங்களோட வீடியோ போட்டதுக்கு அப்புறம் லண்டன்ல இருந்து ஒரு அண்ணா நைட் மெசேஜ், நான் நித்திரியா போயிட்டேன், அவரோட மெசேஜ் மட்டும் தான் வாசிச்சேன். தையல் மிஷின், மற்றது அண்ணாக்கு வீல் சேர், மற்றது பெட், இது எல்லாமே வாங்கி கொடுக்கறதுக்கு டோட்டலா எவ்வளவு முடியும் என்றதை மட்டும் எனக்கு போட்டு விடுங்க என்று சொல்லிட்டு மெசேஜ் போட்டு விட்டுருந்தேன். அப்ப நான் அடுத்த நாள் என்ன செஞ்சேன்னா எல்லா இடத்துலயுமே ஒரு அளவு விசாரிச்சுட்டு நான் சொன்னேன், அண்ணா ஒரு 5 லட்சம் எல்லாத்துக்கும் முடியும் அண்ணான்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்னவர் ஓகே நான் போட்டு விடுறேன், நீங்க எல்லா வேலையும் செய்யுங்க. அதுக்கு பிறகு பார்த்தா எல்லாருமே ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் விருப்பம், நாங்க உதவி செய்யணும். அப்போ பிறகு அண்ணாட்ட சொல்ல அண்ணா சொன்னவர் சரி ஓகே எல்லாரும் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, அந்த உதவியில வேண்டி அக்காக்குரிய இதெல்லாம் செய்யுங்க, நாங்க தொடர்ந்து வேற ஆக்களுக்கு உதவி செய்வோம். அப்படி ஒரு அண்ணா தானே முழுவதையும் பொறுப்பேற்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நிறைய பேர் இல்ல நாங்க கொடுக்கணும்ன்றதுக்காக ஒரு உதவி அப்படியே வச்சிருந்துட்டு தான் உங்களுக்கு முதல் கட்டமா இதெல்லாம் செய்து முடிப்போம்னு தொடங்கின வேலைய. சரியா? அந்த அண்ணாக்கு நன்றி சொல்லணும். அது ஒரு ஆள் தனியா இப்படி ஒரு இதங்க யாருமே முன் வர மாட்டாங்க. அவர் என்ற நிலைமையை எடுத்தாண்டி கொண்டு உடனே அவர் இதுக்கு முன் வந்திருக்கிறாரு சொன்னா அவருக்கு என்ன சொல்றது, நன்றி தான் சொல்லணும். அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருப்பார். எங்களை போல ஒரு குடும்பத்துக்கு கை கொடுத்து தூக்கி விடுறேன்னு சொன்னா பெரிய இது. நாளைக்கு நான் இதே இடத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தேன்னு சொன்னா இன்னும் நானும் உங்களுக்கு கூட இன்னும் 2 பேருக்கு உதவி செய்யலாம். சரி, நான் நிறைய என்னால எந்த அளவுக்கு நான் கடை செய்யல, படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் இல்லாம வேண்டி கொடுத்து நான் செய்திருக்கேன். பட் இப்ப அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறேன் நான். அதெல்லாம் இல்ல என்னட்ட வந்தா என்னட்டு ஒரு பழக்கம் இருக்கு, முதல் உதவி செய்வேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு உபத்திரம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி எடுத்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய கொடுக்கத்தான் வேணும். அதனால எந்த பிள்ளைகளுக்கும் நான் எப்பயோ ஒரு நாள் தெரிஞ்சோ தெரியாம யாருக்கு செய்த உதவிதான் இன்றைக்கு நான் இப்படி இருக்கிறேன்.
அதால நான் நல்லா வந்து கட்டாயம் கொடுக்கணும், அது கட்டாயம். அப்ப சரி, அப்ப இப்ப அது முதல் கட்டம். சரி, இன்னைக்கு அதையும் தாண்டி வந்து மிச்ச கணக்குகளை பார்ப்போம். பார்த்துட்டு நாங்க தொடர்ந்து கொஞ்சம் கதைப்போம். சரியா? டோட்டலா வந்து உங்களுக்காக நாங்க சேர்த்த தொகை வந்து 6,46,653 ரூபா. அதுல மெஷின் வாங்கினோம் 1,54,800 ரூபா. வீல் சேர் வந்து 52,676 ரூபா. சரியா? இது ரெண்டோட நிப்பாட்டுவோம். இடைக்கு நாங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கதை சொல்லணும், கேளுங்க. சரியா? இதையும் சொல்லி ஆகணும். உங்களை வீடியோ போட்டேன். வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. ஆனா பார்த்தவங்க எல்லாம் என்னோட போன் பண்ணி கொண்டே இருப்பாங்க. என்னால அந்த கொஞ்ச நாள் போனை ஹேண்டில் பண்ண எல்லாமே இருக்கும், என்ன நிறைய கோல் வந்து கொண்டிருக்கோம். ஆனா அதையும் தாண்டி பிரான்ஸ்ல இருந்து ஒரு அண்ணா இப்ப ஸ்ரீலங்கால ஜெஃப்னால வந்து நிக்கிறாங்க. அவர் டிரெக்டா வந்து என்னோட சந்திச்சு கதைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டவர். நான் சொன்னேன், ஓகே அண்ணா, நாங்க நல்லூர்ல தான் இருக்கிறோம், வாங்க கதைப்போம் வந்துட்டு. அந்த அண்ணாவும் ஆட்டோல வந்து வீட்டை இருந்து கழிச்சாங்க. அப்ப கதைச்சு கொண்டு வந்துட்டு அண்ணா கேட்டாங்க, உங்களுக்கு என்ன உதவி செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், இப்படிதான் தையல் மிஷின் தான் எடுத்து கொடுக்கணும், கடை செய்ய இயலாது, அப்படி ஒரு திட்டத்துலதான் நிக்கிறேன். அப்ப அந்த அண்ணா சொன்ன முதல் வார்த்தை என்னண்டா, நான் தான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன், ஒரு லட்சம் 85,000 ரூபாய் டியூப் மாத்தவும் 15,000 ரூபாய் பிள்ளைகள படிப்பு செலவாகும். சரி, ஓகே, ரொம்ப நன்றி. சரி, ஓகே, நான் எல்லாத்தையுமே பாக்குறேன். நான் வந்து இப்ப உங்களுக்கு கையில ஒரு 1,00,000 காசு தாரேன். நீங்க வந்து இத அந்த அக்காட்ட கொண்டே கொடுங்க. என்னத்துக்காண்டா அண்ணாக்கு வந்து டியூப் மாத்தணும்னு சொன்னீங்க. அப்ப அந்த டியூப் மாத்துறதுக்கு நீங்க எவ்வளவு முடியும்னு சொன்னீங்க? 87,000 முடியும். 87,000 ரூபாய் முடியும்னு சொன்னீங்க. அப்ப அதனால இந்த 1,00,000 கொண்டே கொடுத்துட்டு 85,000 ரூபாவை டியூப் மாத்தவும், மிச்சம் 15,000 ரூபாவை பிள்ளைண்ட செலவுக்கு, அதாவது படிப்பு செலவுக்கு மடுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. சரியா? அப்ப அந்த 1,00,000 அவர் என்னட்ட வீடு தேடி கையில தந்த காசு. ஆனா இதுக்கு பிறகு என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து கடைகள்ல போய் அந்த டியூப்பை பத்தி விசாரிச்சோம். அப்ப விசாரிக்க ஒவ்வொரு பிரைஸ் சொன்னாங்க. இப்ப நீங்க எங்களுக்கு விளங்கப்படுத்துங்க, அதே குறைஞ்ச பிரைஸ்ல எல்லாம் இருக்கு. அது என்னன்னு சொன்னா, நார்மல் டியூப்ல 15,000 இருந்து இருக்குது. இது எங்கட இதுக்கு வந்து இதற்கு வந்து இப்போ நெடுக போடையில அது 3 மாசம் 6 மாசத்துக்கு ஒருக்கா கலட்டி போடுறாங்க. 1 வருஷம் 6 வருஷத்துக்கு ஒருக்கா தான் மாத்துறது. இப்போ 2.5 வருஷமா படுக்கையில் இருக்குது. முதல் 6 மாசம் ஹாஸ்பிட்டலால தான் ஒரு டியூப் போட்டது. அதுக்கு பிறகு 6 மாசத்துக்கு பிறகு 2 தரம் போட்டது வந்து வெளியில வேண்டி கொடுத்து தான் போட்டுனாங்க. அதுக்கு பிறகு போன வருஷம் கடைசியா 11ஆம் மாசம் 20ஆம் தேதி கிட்ட மாத்தினான். அந்த டீப் வெளியில 85 சொல்லி தான் நான் எடுத்து கொடுத்தேன். நான் என்ன சொன்னா, சிலிக்கன் டீப்னு சொல்லி கணக்காலத்துக்கு பாவிக்கலாம். நார்மல் டீப் இருக்கு, தச்சலை இந்த சாப்பாடு ஹீட்டுகள் கொஞ்சம் கூடினா வடிச்சிடும் டியூப். நார்மல் டியூப் போட்டா தடிப்பம் இருக்காது. டப்பன் அந்த டியூப் வடிச்ச உடனே உள்ளுக்கு சாப்பாடு போக எங்களுக்கு தெரியாது, வெடிச்சு எந்த பக்கத்தால இருக்குன்னு தெரியும். அந்த டியூப்புக்குள்ளால காத்து போக 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 இவையோட வயிற்றுக்குள்ள போற காத்துகள் அது நிறைய வருத்தத்தை கொண்டு வரும். மூச்சடிக்கலாம வயிறு ஊதி பெரிய இதுகளை கொண்டு வருமென்றதுக்கான சிலிக்கோன் டீப் வருது. சொன்னா 6 மாசத்துக்கு வாரண்டி இருக்கு, சில 1 வருஷத்துக்கு இருக்கு. அப்படியான டீப் வந்து 6 மாசம் ஃபுல்லா இதுன்றது 85 அப்படி வரும். அதை விட 1 வருஷத்துக்கு போறது அப்படி இருக்குது 1,20,000 ரூபாய்க்கும் இருக்கு டீப். அது வந்துதான் இலங்கையில என்னன்னா வேர்ல்டுலயே இது கூடினது வந்து அந்த டீப் தான் 1,20,000 ரூபாய்க்கு இருக்கிறது. அது எனக்கு வேண்டியெல்லாம் போயிட்டேன்னு சொல்லி போன முறை வேற ஒரு அண்ணா தான் இந்த டீப் எடுத்து வந்து இப்போ 1 இயருக்கு, அது 6 மாசம் தான் வாரண்டி. இப்போ 6 மாசம் முடிஞ்சுது எங்களுக்கு. 6 மாசம் முடிஞ்சபடியா தான் அது கருத்து தானே. அப்ப நான் இந்த முறை போடுறத பார்த்து எனக்கு அவ்வளவு ஏழை இல்லைன்னு சொல்லி தான் விட்டுருந்தேன். அப்ப இந்த முறையும் அந்த டிபியை போட்டிருந்தேன்னா இன்னொரு 1 வருஷத்துக்காவது பாவிப்பேன். நான் வடிவா வச்சு பாவிச்சேன்னு சொன்னா 1 வருஷம் அந்த வச்ச டீப் பாவிக்கலாம், அதுக்கு கூட பாவிக்கலாம். அந்த டீப்போட இதுக்கும் போயிடும், அந்த மருந்து இதுகளும் போயிடும். அதனால அந்த 1 வருஷத்துக்குள்ள வச்சு மாத்திட்டா பிறகு எடுக்கிறது கொஞ்சம் 20 கொடுத்து நாங்க எடுக்கிறதுக்கு அந்த 1,85,000 ரூபாய் கொடுத்து எடுத்தோம்னு சொன்னா அந்த டீப் கனகாலத்துக்கு பாவிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த டீப் எடுத்தது. அதுக்கு தான் நாங்க அதை எடுத்து சொல்லி இவைக்கு நெடுக்க போடையில கலட்டி போட்டு கொண்டு வந்தா அது வேதனை வயிற்றுல. அது சில வேலை மாறி எங்கே குத்துப்பட்டுன்னு சொன்னா அது பிளட் வரும், அதை இதண்டையிலான்னு சொல்லித்தான் அந்த டீப் போட்டது. சில பேருக்கு விளங்காது, எங்களுக்கு நடுக்க தெரியும் அது ஏன் மாத்திரம் இதன்றன்னு சொல்லி. அதுல இருக்கிறதுல யூரின் டீப்பா இருக்கட்டும் வயிற்று டீப்பா இருக்கட்டும் சிலிக்கோன் போடுறதுதான் நல்லா. இல்ல என்னன்னா இப்ப எங்களுக்கு வந்து இது சம்பந்தமான அனுபவம் இல்ல, தெரியாது. அப்ப அண்ணா வந்து பிரான்ஸ்ல இருந்து வந்துட்டு அண்ணாக்கு வந்து ஜெஃப்னால மெடிக்கல் சென்டர்களை தெரியுமென்று சொன்னவங்க. சரி, டிரெக்டா வந்து நாங்க வேறொரு அளவுல அங்க போயிருந்தோம். அப்ப போவேக்க தான் உங்களோட டியூப் பத்தி கதைச்சோம். அப்ப அவங்க சொன்னவங்க 20,000 ரூபாய்க்கு அங்க இருக்குண்டு. அப்ப நாங்க யோசிச்சோம் 60,000 ரூபாய் டிஃபரெண்ட் படுது தானே. இப்ப அந்த 60,000 ரூபாய் உங்களுக்கு தந்தா நீங்க வீட்டுக்கு வேற எதுக்காவது எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்க உங்களோட காய்ச்சிருந்தோம்.
அதுக்கு பிறகுதான் பார்த்தா அந்த டியூப் வந்து இந்தியன் டியூப் சரியில்லை, கொஞ்சம் லோக்கலானதுன்னு நீங்க அதுக்கப்புறம் கழித்து முடிவெடுத்தது. என்னதாலதான் நான் சொன்னேன். அது சொன்னா இப்ப இங்கேயே அதுல சைஸுகளும் இருக்கு, ஓட்டை இப்ப வித்தியாசங்களும் இருக்குது. முதல் போடைக்குள்ள 16 போட்டிருந்தது, அடுத்த தரம் போட்டிருந்தது 16 போட்டு, பிறகு 2 தரம் போட்டு 18 போட்டது. இப்ப இது 5வது தரம் கலட்டுறோம். 5வது தரம் போடைக்குள்ள 20 22 போடணுமா தெரியாது. இப்ப இங்கேயே நாங்க இதன் சொன்னா அந்த சைஸ் இதண்டில நான் திருப்பி ஜெப்னால் எடுத்து மாத்திரனா திருப்பி அதே கடைக்கு போய் நான் திருப்பி கொண்டு போயிட்டு இல்ல அதையும் யோசிச்சேன் என்னண்டா, அப்புறம் இப்ப அண்ணாண்ட டியூப்பை கலட்டிட்டு அந்த திருப்பி அந்த டைமுக்கு அண்ணாக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்கறது கஷ்டமா இருக்கு. அப்புறம் நான் அங்க இருந்து டியூப் அந்த எடுத்துட்டு டைம் இந்த ஓட்டைகளால குடலுக்கு போறதெல்லாம் வெளியே வந்துடும். அதற்கு போய் நாங்க வந்து ஒரு நாள் என்றாலும் இதை க்ளோஸ் பண்ணி சேலை நேத்தினபடியே வச்சிருந்தது. ஏற்கனவே ஒரு நாள் சாப்பாடு இல்லாம மயக்கி வச்சிருந்து தான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எடுத்து மாத்துவாங்க. பட் அதுலயே இவருக்கு கலட்டினா பிறகு பிரச்சனைன்னு சொன்னா நாங்க போய் ஒரு நாள் வரும் வரைக்கும் அந்த டியூப் இது க்ளோஸ் பண்ணி வச்சு சேலனோட தான் இருப்பேன். அதை இவற்ற உடம்பு இருக்கிற இதுக்கு ஒரு நாள் சாப்பாடு போகாட்டியும் ஆள் அண்டைக்கு இது நல்லா சோர்ந்து போய் அடுத்த நாள் திருப்பி ஒரு கிழமை செல்லையும் இவர் அந்த பழைய நிலைமையை கொண்டு வர. இப்போ குளிசை மட்டும் 13 குளிசை போய் கொண்டு இருக்கு, லேட்டஸ்ட் அந்த வலிப்பு குளிசை அது இதுன்னு சொல்லி எல்லாம் போய் கொண்டு இருக்கு. அந்த டைம் சாப்பாடுகளும் கவனமா இருந்தால் தான் அவர் அந்த இதுக்கு கொண்டுடலாம். இப்போ அதாலதான் நான் அப்படி சொன்னேன். நான் தவிர இல்லை இந்த நார்மல் டிப் பண்ணி போட்டுட்டு அந்த காசை விட எனக்கு அந்த டியூப் தான் முக்கியம். நான் வயிற்றுல போய் அது ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கணும், அதுக்காண்டி தான் நான் சொன்னேன். இல்ல எங்களுக்கு ஓகே என்னடா டவுட்டுகளை கிளியர் பண்ணிட்டு பிரச்சனை இல்லை தெரிஞ்சுக்கொள்ளணும் தானே. இந்த 85,000 20,000 ரூபாய் இருக்கு. இப்ப இது குவாலிட்டி வைஸா இதுல இருக்கு. ஒவ்வொரு நாட்டின்டையும் இருக்கு, USA சொல்லி ஒவ்வொரு நாட்டின் வரும், சைனாட வரும், இந்தியன்ல வரும். இந்தியன்ல தான் ரேட் குறைவு 20,000. க்ரோஸ் எத்னிக் கம்யூனிட்டி ஸ்கொட்லாந்துல இருக்கு. அவங்க வந்து 1 லட்சமும், அதே நேரத்துல பிரான்ஸ்ல இருந்து விஸ்வலிங்கம் கோணேஸ்வரன் அவங்க வந்து பிறந்த நாளை முன்னிட்டு 50,000 ரூபாய் காசு. அவங்களோட பிறந்த நாள் வந்து 4ஆம் தேதி 6ஆம் மாசம். மற்றது வந்து ஜெர்மன்ல இருக்கிற பவானி அக்கா வந்து 31,623 ரூபா. அடுத்தது தன்யா சில்வியா வந்து ஜெர்மன்ல இருக்கிறாங்க, அவங்களும் வந்து 10,000 ரூபா. கனடால இருக்கிறாங்க அண்ணா வந்து அவங்க பெயர் குறிப்பிட விரும்ப இல்லை, 25,000 ரூபா காசு. இருந்தாலும் அவங்களோட வாட்ஸ்அப் கடைசி நம்பர் வந்து 234. சுவிஸ்ல இருக்கிற ஸ்ரீ அண்ணா இவங்க வந்து 30,600 ரூபா காசு அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க என்னத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்கன்னா தங்கச்சின்ற படிப்பு செலவுக்காக. இவங்க வந்து உங்களுக்கு 3 மாசத்துக்கு ஒருக்கா தந்து கொண்டு இருப்பாங்க காசு. ஏன்னா மாதம் அவங்களுக்கு போடைக்க ஒரு டெக்ஸ் அப்படியெல்லாம் வெட்டுவாங்க தானே, அதனால 3 மாதத்துக்கு ஒருக்கா சேர்த்து ஒரு அடியா அனுப்புவாங்க. நீங்க அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் தாங்க, நான் டிரெக்டா அக்கௌண்ட் நம்பரை அவங்கள்ட்ட கொடுக்குறேன். அதே மாதிரி தான் பிரான்ஸ்ல இருக்கிற ஸ்ரீ பாஸ்கரன் வனசா இவங்களும் வந்து எங்களுக்கு நிறைய உதவிகளை செய்யறவங்க. அவங்களும் வந்து உங்களுக்கு 20,000 ரூபாய் காசு அனுப்பியிருக்கிறாங்க. இவங்களும் வந்து மாதம் தங்கச்சிட படிப்பு செலவுக்காக தங்களால எவ்வளவு முடியுமோ ஒரு 10,000 ரூபாவோ 15,000 ரூபா 20,000 ரூபா அதுக்குள்ள அனுப்பி கொண்டிருப்பாங்க. சரியா? இப்ப அடுத்தது வந்து பிரான்ஸ் அண்ணா வந்து கையில வந்து 1 லட்சம் காசு தந்திருந்தாரு. உங்களுக்கு டியூப் மாத்திட்டு மிச்ச 15,000 ரூபாவை தங்கச்சின்ற படிப்பு செலவுக்கு கொடுக்க சொல்லி அவங்களும் வந்து உங்களுக்கு மாதம் ஒரு சின்ன தொகை தருவாங்க. கிட்டத்தட்ட உங்களோட பிள்ளைன்ற படிப்பு செலவுக்காக 3 பேர் உதவி செய்வாங்க. அடுத்தது வந்து பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. இவங்க வந்து 21வது பர்த்டேக்காக 50,000 ரூபாய் காசு அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களோட வாட்ஸ்அப் கடைசி நம்பர் வந்து 222. மற்றது வந்து வீல் சேரும் பெட்டும் வாங்குறதுக்கு லண்டன்ல இருந்து ஒரு அண்ணா அனுப்பியிருக்கிறாங்க. அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். என்னடா பிரான்ஸ்ல இருந்து அண்ணா வந்து இருந்துட்டு அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணி பெட் வாங்கிட்டீங்களா, பெட் வாங்க போக மாட்டு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன் ஓகே. அப்ப அவர் வந்து தனக்கு பெட் வாங்கி தர ஐடியா இருக்கு. அப்ப நான் சொன்னேன் என்கிட்ட வந்து ஒரு தொகை இருக்கு அண்ணாண்டு. அப்ப சரி நானும் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் காசு தரேன் சேர்த்து வாங்குவோம்னு சொல்லிட்டு அவர் தான் எங்களை கூட்டி கொண்டு போனாரு அங்க. அப்ப கூட்டி கொண்டு போயிட்டு பெட் வாங்குறதுக்கு உங்களுக்கு 1,76,754 ரூபா எல்லாத்தோட பில் இருக்கு, நான் தாரேன். சரியா? அப்ப அதுல வந்து நாங்க லண்டன்ல இருந்து அண்ணா அனுப்பின காசுல 70,000 ரூபாய் காசு அவருக்கு கொடுத்திருந்தோம். அப்ப மிச்ச காசு அவர் போட்டு பெட் வாங்கி தந்தாங்க. அதே நேரத்துல அண்ணாவே போக்குவரத்து செலவையும் பொருட்படுத்திருந்தார். மற்றது வந்து லண்டன்ல இருந்து தான் வீல் சேர் வாங்குறதுக்கும் எங்களுக்கு 52,676 ரூபாய். அப்ப அதனால வீல் சேருக்கும் பெட்ல பாதியும் லண்டன்ல இருக்கிற அண்ணா தான் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களோட வாட்ஸ்அப் கடைசி நம்பரை சொல்லிடுறேன், இப்படியே நில்லுங்க. ஓகே, அவரோட வாட்ஸ்அப் கடைசி நம்பர் வந்து 229. அவர் எதையுமே சொல்ல வேணான்னு சொன்னாரு, இருந்தாலும் யார் யார் அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லணும் தானே. அப்ப அதனால அவரோட வாட்ஸ்அப் கடைசி நம்பர் வந்து 229. மற்றது உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பிரான்ஸ்ல இருந்து ஒரு அக்கா காசு அனுப்பியிருந்தாங்க 50,000 ரூபாய் வந்து. அவங்களும் வந்து பிரபாகரன் அபிஷண்ட 21வது பர்த்டே, அதுக்காகத்தான் எங்களுக்கு 50,000 ரூபாய் காசு அனுப்பியிருக்காங்க. சரியா?
அப்ப டோட்டலா உங்களுக்காக நாங்க சேர்த்த தொகை வந்து நீங்க தாராளமா பார்க்கலாம். நான் எல்லாமே நீட்டா எழுதி வச்சிருக்கிறேன். 6,46,653 ரூபா காசு. அதுல வந்து மெஷினுக்கு 1,54,800 ரூபா, வீல் சேருக்கு வந்து 52,676 ரூபா, பெட்டுக்கு வந்து 1,76,754 ரூபா, மற்றது துணி நூல் கத்திரிக்கோள் எல்லாத்துக்குமே சேர்த்து 33,167 ரூபா. கிட்டத்தட்ட இதுல ஒரு 37 மீட்டருக்கு மேல துணி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மற்றது வந்து திங்ஸ் வந்து 28,200 ரூபா. டோட்டலா வந்து கூட்டி பாருங்களேன் நீங்களா ஒருக்கா. ஐயோ இல்ல 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 வளமை என்ன சொல்லுங்க, நான் தான் கடை இல்ல நோ 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 வாங்க வாங்க கூட்டுங்க கூட்டுங்க. அப்பதான் நம்ம மிச்ச காசு இருக்கா இல்லையான்னு தெரியும். தாங்க அப்படிங்க போடுங்க. 154,800, அதாவது 1,54,800 ஓகே பிளஸ் 52,676 54 800 பிளஸ் 52,676 676 ஓகே 1,76,754 பிளஸ் மற்றது 33,167 பிளஸ் 28,200 பிளஸ் எவ்வளவு வருது இல்லாமா 44,550 டேய் 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 4,45,597 4,45,597. சரி கட் பண்ணுங்க இப்ப அப்படியே. இப்ப என்ன செய்ய போறீங்கடா, 6,46,653 ரூபா. இதுல இருந்து மைனஸ் பண்ணுங்க. 4,45,597. பிஸ்னஸ் 2,00,000 1,56 சத்தமா 1,56 சரி ஓகே 2,56,000 ரூபா. 2,01,056 ரூபா என்ற கையில பேலன்ஸ் இருக்கணும். சோ அதை நான் என்ன செய்திருப்பேன், கேட்கவே இல்லையே. நானே சொல்லிட்டு இருக்கிறேன். சரி சொல்லுங்க. சரி பாருங்க வரேன், இப்படியே இருங்க வரேன், அதுக்கும் போயிட்டு வரேன் ஜால. என்னங்க ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி 2,10,100 காணையில இந்தாங்க 10 ரூபா. 2,10,160 ரூபா. நீங்க தான் எனக்கு 4 ரூபா கடன் எழுதி வச்சுக்கொள்றேன். 4 ரூபா தாங்க சரியா. இப்ப இந்த 2,10,156 ரூபால நான் சொன்ன பிரான்ஸ்ல இருந்து அண்ணா வந்து கையில 1 லட்சம் தந்தாங்க. அந்த 1 லட்சத்தை எடுத்து அண்ணாக்குரிய டியூப்பா மாத்துங்க, கட்டாயமா மாத்திட்டு மிச்சத்தை தங்கச்சின்ன படிப்பு செலவுக்கு எடுங்க சரியா. எனக்கு இவ்வளவு பேர் பேரும் சொல்லி எனக்கு ஞாபகம் இல்ல. பேரை சொல்லுங்க. இல்ல நான் வடிவா நீட்டு எல்லாமே கணக்கு போட்டு வச்சிருக்கேன் சரியா. கிட்டத்தட்ட உங்களுக்காக 11 பேர் உதவி செய்திருக்கிறாங்க. 11 பேருக்கும் பெரிய நன்றி. அவை இதுவரைக்கும் எவ்வளவு பேருக்கு உதவி செய்திருக்கிறேன், எவ்வளவு பேருக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு செய்த உதவி இன்றைய இந்த இதுல எனக்கு பெரிய ஒரு உதவி. எனக்கு எல்லாமே நீங்க செய்து தந்திருக்கிறீங்க. என்ன சொல்றது, என்ற வாழ்வாதாரம், பிள்ளைகளோட படிப்பு, ஹஸ்பண்டோட இது எல்லாமே இதுக்குள்ள அடங்கி இருக்கு. அவ்வளவு தேவையும் நீங்க நிவர்த்தி செய்திருக்கிறீங்க. நான் எதுக்குமே எனக்கு இவ்வளவும் ஒரேடியா கிடைக்குமான்னு நான் கேட்கல. நான் கிட்டத்தட்ட எதிர்பார்த்தது ஹஸ்பண்டோட பிஜிஆரும் டியூப்பும் தான் எதிர்பார்த்தேன். பெட் அல்லது பிஜிஆர் டியூப் இது மூண்டையும் தான் எதிர்பார்த்தேன். ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும் வாழ்றதுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு செய்து வந்திருக்கிறீங்க நீங்க. எனக்கு இதுவே நான் எல்லாத்துலயும் முன்னுக்கு வந்து அடுத்த கட்டம் எனக்கு என்னன்றதை தெரிய வச்சிருக்கிறீங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்க தந்திருக்கிறீங்க. அடுத்த கட்டமா இந்த ஹஸ்பண்ட் திருமணம் முடிச்சு வந்ததுக்கு பிறகு அவர் இல்லையேன்னு சொல்லி நிறைய வருத்தப்பட்டு நான் இப்படி இருக்கிறாரு எங்களால் அடுத்த கட்டம் தெரியாது. இன்றைக்கு
இந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க காட்டிட்டு இருக்கிறீங்க நான் எப்படி வாழ போறேன்றது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இவ்வளவும். புலம்பெயர்ந்த சொந்தங்களுக்கு உண்மைக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மற்ற எல்லாரையும் விட எனக்கு செய்த உதவி நீங்க பெருசு. என்னன்னு சொன்னா எல்லாருமே கைவிட்ட நிலையில என்னை தூக்கி விட்டுருக்கிறீங்க. சாதாரணமா இல்ல, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க. அவ்வளவு பேருக்கும் நான் நன்றி. கடவுளை கும்பிடைக்கு எல்லாம் நான் உங்களை எல்லாரையும் நினைச்சு கொள்ளுவேன். ஒவ்வொரு நாளும் நினைப்பேன். இந்த கடலை பார்க்க, இந்த தையல் மிஷின் பீச்சு அதுகளையும் பார்க்கலே நினைப்பேன். எனக்கு அடுத்த கட்ட வாழ்க்கையை தந்திருக்கிறீங்க நீங்க. அதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். சரி சரி, இவ்வளவு நேரம் நாங்க சிரிச்சு கொண்டிருந்தோம். இனி நாங்க அழக்கூடாது, ஓடி வரணும். சரிதானே, இப்ப எனக்கு எப்ப உடுப்பு தச்சு தரப்போறீங்க? அளவு தந்துட்டு போவ சட்டத்துக்கு சிட்டிக்கோணும் சரியா என்ன என்ன இல்ல எல்லாருமே என்னோட காசை வச்சுட்டு இவள் இதான் நிர்வாகம் சொன்ன நேரத்துல என்னை நம்பி இவ்வளவு செய்திருக்கிறாங்க. அழக்கூடாது, நான் தான் நேற்றே சொல்லிட்டு இருந்தானே. இனி அழக்கூடாது, நாங்க ஓடி வரணும் அங்க முன்னுக்கு. எவ்வளவு பேருக்கு நாங்க உதவி செய்யணும். அழாதீங்க. அழுகுறேன் சில சரி, இப்ப என்ன சமைச்சிங்க? எனக்கு பசிக்குது. என்ன சமைச்சிங்க? சரி, என்ன சிரிச்சிட்டோம் நாங்க, முடிஞ்சது. கூடாது. டேப் வச்சிருக்கீங்களா? இல்லாம வாங்கினா டேப்ப மறந்துட்டேன். டேப் 150 ரூபா நான் வாங்குறீங்களா? அப்ப எனக்கு இப்ப அளவெடுக்க மாட்டீங்களா சட்டை தைக்கிறதுக்கு? அதுக்கு நான் அளவெடுக்க தைக்கணும் இல்ல, பார்த்தா கை வேலை செய்வேன். அப்படியா? சின்ன தைக்க மாட்டீங்களா? மாதிரி தையல் மிஷின் இல்லாத காலத்துல எனக்கு தேவையான சட்டை நான் கையில வெட்டி தையல் ஊசியால தைச்சு போட்டிருக்கேன் எத்தனையோ நாள். அப்ப இதுல இருக்கிற மிஷின் இதுதான் அந்த பழைய மிஷின்? இதுதான் அந்த பழைய மிஷின். எனக்கு சொன்னதானே கனகாலம் எனக்கு ஒரு அந்த மிஷின் இது. அதை நான் ஞாபகத்துல வச்சிருக்கிறேன்னு சொன்னா ஆரம்பத்துல நான் தைக்கிறதுக்கு உதவினா அந்த மிஷின் தான். அதாவது அந்த மிஷினை பார்க்கல நான் எப்படி தைச்சேன்னு நான் வேற ஒரே வந்து பேசுறேன். 12 மணிக்கு தைச்சு கொண்டு போய் சொன்னாங்க. நித்திர வரையில எனக்கு இப்ப இல்ல கொஞ்சம் தைக்க இருக்கு, தைச்சு முடிய கிடையாது கொடுத்துருவோம் நம்பி தந்துருக்குறாங்க செய்யணும்னுட்டு தைப்பன்றது. சத்தம் உடுகும் பெரியம்மா வாட்டர் பம்ப் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் சத்தம் பெறும். அதுக்கு வேணும் தைச்சு கொண்டு இருக்கேன். சரி, அந்த மேசை உட வைக்கிறதுக்கு இருக்காது, ஏதாவது ஒரு மேசால தூக்கி வச்சுட்டு கரண்ட்ல போட்டு தைச்சு கொண்டு இருப்பேன். செய்யணும்னு நினைக்க அவ்வளவு செய்த எனக்கு இவ்வளவு பெரிய இதை தந்துரு கேட்கல. இனி பிடிக்கல. அது யாரு எப்படி இருந்தாலும் இன்றைக்கு தூக்கி விட்டது நீங்க தான். உங்களோட அவ்வளவு பேரும் தூரத்துல இருந்தாலும் என்ன தெரிஞ்சிருக்காது. வேலையை சரியா செய்வேன் அனுப்பினே எல்லாருக்கும் தான் நாங்க நன்றி சொல்லணும். அதான் உங்களை நம்பி அவங்க செய்திருக்கிறாங்க, என்ன நம்பி நீங்க செய்திருக்கிறீங்க. நம்பிக்கை கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கணும். அதுல ஒரு சின்ன பிள்ளை வராது. எனக்கு யார் எப்படி கதைச்சாலும் எனக்கு அதை பற்றி தேவையில்லை. எனக்கு அவங்க கதைக்கிறவங்க காய்ச்சி கொண்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பயம் வந்துட்டு நான் நல்லா வந்துருவேன், வாழ்ந்து காட்டிடுவேன், இவள் எல்லாத்துலயும் முன்னுக்கு வந்துருவாள்ன்ற ஒரு பயம் வந்துட்டு அதுவே எனக்கு காணும். அவங்க பயந்துட்டாங்கன்றது எனக்கு காணும். அதை விட வரணும் தேவை. அதைத்தான் நான் சொல்லுவேன். எந்த பிள்ளைகளுக்கு தேவையானதை நான் செய்து கொள்வேன். இவ்வளவு சொந்தமே எனக்கு சொந்தம் இல்லை. இருந்தா இவ்வளவு சொந்தம் இருக்கிறாங்க, யாருன்றே தெரியாத இவ்வளவு சொந்தம் இருக்கேக்குல்ல. இல்லாத உறவை தேடி நான் ஏன் போகணும்? இருக்கிற உறவு காணும் எனக்கு. நான் இதை விட நான் நல்லா வந்து நீங்க நாளைக்கு வரைக்கும் அக்கா இப்படி தைக்கிறீங்க இப்படி தன்றீங்கன்னு சொல்லி நாளைக்கு இதே அவங்களுக்கு எடுத்து போறீங்க, அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க. மற்றவைய போல வீணாக்காம நாங்க கொடுத்ததை சரியா செய்திருக்கிறேன்னு சொல்லி அந்த ஒரு இதே அவைக்கு காணும். அவங்க என்ன பார்க்க இந்த வேலை நான் அவங்களை பார்க்க தேவையில்லை. எங்கேயோ இருந்தாலும் அவைக்கு இந்த ஒரு வீடியோ இவ்வளவு பெருசு இதா இருக்கு. நான் நல்லது எனக்கு அதான் இருப்பேன். அவை தந்ததை பெஸ்ட் ஆக்காம நல்ல ஒரு இதுல இதாண்டி எப்பயும் அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை சரியா இருக்கணும். நாளைக்கு இந்த வீடியோ காணி மட்டும் இல்லை, நீங்க எதார்த்தமா இங்க வரைக்கும் கட்டாயம் என்ன வந்து பாப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லிக்கொண்டுதான் வரணும் இல்லை. எப்ப வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. வந்து பாக்க இல்ல நான் தச்சு அதுல பிஸியா இருக்கேன். உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். பாருங்க அக்காக்கு எடுத்து கொடுத்தேன், நான் செய்துட்டேன். அது வரைக்கும் நான் இங்கேயே வந்து பெருமதியான மெஷினா? ஓகேயா? சுஜிக்கு இது வந்து ஒரிஜினல் தான். இது இது வந்து சொஜிடே ஆக்கும். இது வந்து சொஜிடு மற்ற சுஜிக்கும் இருக்குது. இதுவும் அதுவும் ஒரே இதுதான். வேற வேற இது அடிக்கிறாங்க ஒரிஜினல் மிஷின். இதுல கிட்டத்தட்ட இதுல பழுதுகள் எல்லாம் பாப்பேன். நானே எல்லாம் பார்த்துக்கொள்ளுவேன். கவர்மெண்ட்ல இப்படி 5 லைன் 700 பிள்ளைகள் பார்த்தேன் நான். கிட்டத்தட்ட எனக்கு கீழே 700 பிள்ளைகள் தான் வேலை செய்தது பார்த்தேன் நான். கட்டிங் இதுகள் எல்லாம் பார்த்தேன் நான். அதே ஒரு நாளைக்கு 300-400 கமெண்ட் பார்த்துதுன்ற எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நானே தச்சிருவேன். 20-25 பீஸ் தனியா தைப்பேன். இப்ப நான் துணி எடுத்து வந்துட்டு போனா இப்ப நீங்க தச்சு தருவீங்க எனக்கு?
நீங்க எப்ப வேணும்னு சொல்றீங்களோ அதுக்கு முன்னாடி நான் தச்சு இப்ப அரை வச்சிருக்கேன். மணி நேரத்துல தாங்கட தச்சு தருவீங்களா? இருந்து தச்சு தருவேன். நான் இருந்து தைப்பேன், நீங்க இருப்பீங்கன்னா சரி. இல்ல நான் அடுத்த முறை வரைக்கும் தச்சு வைங்க. கட்டாயம் உங்களுக்கு ஒரு உடுப்பு தச்சு வைக்கிறேன். அதை போட்டுட்டு தான் நீங்க அடுத்த வீடியோ செய்றீங்க. அப்ப நான் வரைக்கும் ஒரு உடுப்பு, கோவைக்குள்ள ஒரு உடுப்பு. கண்டிப்பா. சரி வாங்கல, நாங்களும் கழிச்சிட்டு வரோம் 2-3 வார்த்தை. வாங்க. நான் என்னண்டா இவ்வளவு வீடியோக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு யோசிச்சு கொண்டிருந்தேன். அவள் பொம்பளை பிள்ளை தானே, சோ வீடியோக்குள்ள வரக்கூடாதுன்றதுக்காக தான் கடைசி மட்டும் நான் அவளை வீடியோ கிடைக்கல. ஆனா அவள் நேற்று போன் பண்ணி என்னோட ஒரு சில வார்த்தை கேச்சவ. இங்க வந்து கதைக்கிறது வேற, நேற்று போன் பண்ணி கவலைப்பட்டு அம்மா கவலைப்படுறாங்க அக்கா, இப்படி எல்லாருமே ஒவ்வொன்று சொல்றாங்க. அப்ப நான் அவளுக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, வெளியில இருந்து பாக்குறாங்களுக்கு எங்கட நிலைமை தெரியாது. என்னோடய இருக்கிற அந்த அவ என்ன போல ஒரு அவளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருக்கு, நான் இந்த கஷ்டத்தை காட்டி வளர்த்துருக்கேன். அப்ப அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் தெரியும் அம்மாவோட உண்மையான நிலைமை. வெளியில யார் சொன்னாலும் தெரியாது. அவதான் சொல்லணும், அம்மா இப்படி இருக்கிற, அந்த அம்மா பிள்ளை, அம்மா இப்படி, அம்மா இவ்வளவு காசை செலவழிக்கிறான்னு அந்த பிள்ளை சொன்னாலும் சரியா இருக்கு. அப்படி ஒரு வார்த்தை இன்றைக்கும் என் பிள்ளை இந்த வாயில இருந்து சொல்லவே சொல்லாது. என்ன சொன்னா அவளுக்கு தெரியும் வீட்டுல என்ன கஷ்டம், யார் என்ன செய்யறாங்க, எங்களுக்கு எங்க இருந்து உதவி வருது, அம்மாவா மாமாவை பாக்குறது இல்லை, அதை தாண்டி வேற யாரும் பாக்குறாங்களா, இல்லாட்டி வேற யாரும் இங்க வராங்க. நாங்க எங்கள் 4 பேர் இருந்தவரை இந்த வீட்டுல யாரும் இல்லை, பாவண்டாலும் வர மாட்டாங்க. வரையில இவ எதுவும் கஷ்டத்தை சொல்லிடுவாளோ, இவ காசு கேட்டுருவாங்க, இல்லாட்டி இவ நுரோசனைக்கு ஏதாவது கேட்டுருவாங்கன்ட்டு இந்த 2 வருஷமா நாங்க தனியா தான் இருக்கோம். வந்தா அம்மா வருவா, சௌரம் வருவா, அதை தாண்டி வேற யாரும் இல்லை. இப்ப வரணும் நீங்க தான். சரி ஓகே இந்த மைக்கை தாங்க, நாங்க கொஞ்சம் அவங்களோட கதைப்போம். சரி இப்ப என்னண்டா இவ்வளவு நாளும் வந்து அப்பா இருக்கேங்க, அப்பா பார்த்தாங்க உங்களை எல்லாருமே நல்லா. ஆனா அப்பா இல்ல, அப்பா வந்து இப்ப வந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இப்ப அப்பா ரெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கோம் நாங்க எல்லாம். அப்ப அந்த டைம்ல வந்து அம்மா தான் ஃபுல்லா பாக்குறாங்க. இப்போ உங்களுக்காக வந்து புலம்பெயர்ந்து போயிருக்கிற எங்களோட சொந்தங்கள் மாதம் மாதம் படிக்கிறதுக்கு காசு அனுப்புறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து அம்மாட்ட பேக் வேணும், கொப்பி வேணும்னு வாங்கி கேட்க அம்மா வாங்கி தராம அனுப்புவாங்களா? கண்டிப்பா இல்ல. அவங்க என்ன பாடுபட்டாலும் என்ன நான் கேட்ட ஒரு பொருளை அடுத்த நிமிஷம் இந்த கையில இருக்கும். என்ன அது எப்படி வந்ததுன்னு தெரியாது. உடனே இந்த கையில அந்த சாமான். முந்த நாளும் ஒரு ஈவெண்ட்டுக்கு பிரிசல் போர்ட் 2 வேணும், மார்க்கர் 1 வேணும்னு சொன்னேன். கையில காசு இல்ல. உடனே யாருக்கும் போன் எடுத்து அடுத்த நிமிஷம் நான் வெளியே போயிட்டு வரேன், நீ நில்லுன்னு சொல்லிட்டு போனவா 2 பிரிசல் போர்ட்டும் மார்க்கரோடையும் வந்து கையில வந்து இந்தா நீ செய், ஸ்கூலுக்கு கொண்டு போய் நாளைக்கு கொடு. நான் நாளைக்கு போயலன்னு இருந்தேன். ஆனா அதுக்காண்டி அந்த டீச்சர் சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி என்ன நம்பி கொடுத்தா டீச்சர், அதை கொடுத்துட்டு வரணும்ன்றதுக்காண்டியே முன்னக்கட்டு போய் ரிப்போர்ட் செய்து கொடுத்துட்டு தான் நான் இங்க வந்தேன். முந்தையெல்லாம் எங்களோட அப்பாவை ஒரு ஃபர்ஸ்ட் பார்த்த கட்டத்துல வந்து நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. அவங்களுக்கு உண்மையாவே என்னடா நன்றி சொல்ல இயலாமன்னு இருக்கு. ஏண்டா ஒவ்வொரு நாளும் அப்பாக்காண்டி காசு வரும். அந்த காசுல அம்மாக்கு என்னண்டாலும் உங்களுக்கு தேவை என்னவோ அது வேண்டி தந்துட்டு அப்பாவுக்கும் அந்த தேவையான சாமான செஞ்சுட்டு தான் அடுத்த கட்டம் அவாவா யோசிப்பா. அவ கடைசியா தான் அவாவை பத்தி யோசிப்பா. அதுக்கு முதல் நானும் எங்களோட அப்பாவும் மட்டும்தான் யோசிப்பா. சரி இப்ப இவ்வளவு எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு அம்மா தன்னை யோசிக்காம உங்களை மட்டுமே பார்த்து கொண்டு இருந்தது என்னத்துக்காக? நீங்க என்ன ஆகணும் படிச்சு? நான் படிச்சு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏண்டா இனிமே இந்த அப்பா மாதிரி இன்னொரு நிலைமை இங்க இருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி கஷ்டப்படுற இவ்வளவு பிள்ளைகள் இருப்பினமோ அப்புறம் அத்தனை பிள்ளைகளுக்கும் நான் உதவி செய்யணும். இப்படி இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு இந்த கஷ்டம் நீ அனுபவிக்க கூடாது. ஏண்டா அது எங்களுக்கு தெரியும் அதோட வலி. அந்த வலியை இன்னொருத்தர் அனுபவிக்க கூடாது. சரி அப்ப நீங்க இப்போ உங்களுக்கு வந்து 3 பேர் மாதம் மாதம் ஒரு தொகை பணம் தருவாங்க நீங்க படிக்கிறதுக்கு. நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப என்ன உடுப்பு இருக்கலாம், போன் இருக்கலாம், இதெல்லாம் இருந்தும் அது பிரயோசனம் இல்லை. இப்ப படிப்புன்றது வந்து வாழ்க்கையில நாங்க என்னத்தையும் மாத்தி அமைச்சு கொள்ளலாம். இப்ப அதுக்காக இந்த படிப்பு தேவை. இந்த படிப்பை கொடுக்குறவங்க கடவுளையும் விட மேல. அப்படிதான் நான் சொல்ல வரேன். இவங்களுக்கு உண்மையாவே நன்றி. இவங்க எனக்கு பிடிச்ச கடவுள் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருக்கு அடுத்த கடவுள் தான் இவங்க எல்லாருமே. அப்படி சரி ஓகே நல்லா படிக்கணும். சரியா? சரி இப்ப என்னடா கடைசியா ஒரு கேள்வி. இப்ப உங்களோட வீடியோ போட்டதுல இருந்து எனக்கு போன் பண்ணி என்னோட நிறைய பேர் கதை கேட்க கேட்டது. ஏன்னா இதையும் தாண்டி என்னால் நிறைய உதவி வாங்கியிருக்கேன். இருந்தாலும் அவங்க என்னட்ட எல்லாம் கேட்டது வந்து உங்களோட போன் நம்பரை டிரெக்டா தாங்கன்னு கேட்டாங்க. அப்ப எனக்கு வந்து பயம். ஏன்னா நானும் வந்து ஒரு பொம்பளை பிள்ளையா தனியா இருந்து இந்த வேலை செய்யறதால என்னால எந்த ஒரு பிரச்சனைக்குமே முகம் கொடுக்கல. அது கெட்ட பேரண்டு வந்தா அது
மாத்தே மாத்த இயலாது. அப்ப அந்த ஒரு பயத்துல நான் உங்களோட கதைச்சிட்டு அடுத்த வீடியோவை முடிச்சிட்டு நீங்க என்ன முடிவு சொல்றீங்களோ அதன்படி நான் செய்யறேன்னு யோசிச்சு வச்சிருக்கிறேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? கட்டாயம் மன்னிக்கணும் எல்லாரும். என்னன்னு சொன்னா எனக்கு நம்பர் கொடுக்கறதுல உடன்பாடு இல்லை. அது அவைக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் ஹஸ்பண்டுக்கு இப்படியான நிலைமையில நான் தனிச்சு வாழ்றேன். நான் அதே 4 பேர் நல்லதா யூஸ் பண்றாங்க, நல்லதா தண்டிவினேன். சில பேர் அதை தேவையற்ற முறையில ஒரு சின்னொரு எனக்கு இருக்கிற பிரச்சனையே போதும் சின்னொரு இதா அதை யூஸ் பண்ண வெளிக்கிட்டாலும் என் லைஃபே போயிடும். அதுக்குள்ள என் பிள்ளையோட வாழ்க்கை இருக்கு. அதுக்குள்ள இந்த ஒரு சின்னொரு போன்களால என் வாழ்க்கை மாறுற அளவுக்கு நான் இதண்டி இல்லை. அவ என்ன செய்யணும்னு சொன்னாலும் உங்களூடாக எனக்கு செய்யட்டும். அதுல எனக்கு 100க்கு 1000 வீதம் அவ்வளவு சந்தோஷம். எனக்கு நான் யாரை நம்புறேனோ இல்லையோ உங்களை நான் நம்புறேன். அதுக்காண்டி அவ இல்ல கதைக்கோணும்னு சொன்னா கூட என்னோட நேரடியா தொடர்படுத்தி கதைக்கோணும்னு சொன்னா கூட நீங்க கோல் எடுத்து போட்டு எனக்கு கன்சர்ன் கோல்ல விட்டு கதைக்க விடுங்க, பிரச்சனை இல்லை, நான் கதைக்கிறேன். நவியர் உங்களுக்கும் எனக்கும் இடையில எந்த ஒரு ஒழுங்குமுறையும் வேணாம். அதால நீங்களே அதை தெரியும். உங்களை நம்பித்தான் நான் இதுக்குள்ள வந்தேன். உங்களை வீடியோ நான் எத்தனையோ பேர்ட்ட வீடியோ பார்த்தோம். எனக்கு நீங்க கதைச்சது உண்மையா இருக்கிறது அந்த ஒரு இதை கொடுத்து அதை வேஸ்ட் ஆக்கினேன். அதுல எவ்வளவு கோவப்படுறீங்க, நீங்க எவ்வளவு உரிமையா இருக்கிறீங்கன்னு பார்த்து தான் நான் உங்களோட வீடியோக்குள்ள வந்தேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க சமாளிச்சு தருவீங்கன்னு. அதே மாதிரி என் லைஃபுக்குள்ள இனி வார எல்லா இதுக்குள்ளேயும் நீங்க இருக்கோ என்னோட கடைசி வரைக்கும் வரணும். ஒரு ஆள் வரணும், அது நீங்களா இருக்கணும்னு நான் விரும்புறேன். அப்ப அதுல வர பிரச்சனை வேணாம். உங்களுக்கு இனி பிரச்சனை வேணாம். உங்களை நான் உண்மைக்கு நான் நிம்மதியா இருக்கணும். இதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய வேலை இருக்கு. என் வேலை திட்டங்கள் பிள்ளைகள் நிறைய டைம் இல்லை எனக்கு. இதுக்குள்ள என்ன வந்தாலும் அதை நீங்க பாத்துக்கணும். எனக்காக சொல்ல இல்ல உங்களுக்காண்டி இல்ல. அங்க இருந்து கோல் நேரடியா எடுக்கிறது, இந்த இரவு நைட் எல்லாம் நான் இவருக்கு பால் கொடுத்துட்டு படுக்க 11:30 ஆகும். அதுக்கு பிறகு ஒரு கோல் வேற நான் அதுல கதைச்சு கொண்டிருக்கேன். அந்த டைம் போயிட்டு சொன்னா விடிய நான் ஸ்கூலுக்கு இவை கிளம்பணும், இவரை கவனிக்கணும். அப்ப எனக்கு அந்த டைம்கள் எல்லாம் இதா போயிடும். தேவையற்ற விஷயங்கள் தான் அதுகள். அவன் நல்லதா கதைக்கணுமோ எனக்கு நல்லது செய்ய உதவி செய்யன்னு சொல்லி இதன்றது நல்ல விஷயம். அதை எனக்கு உங்களோட செய்யணும். இதுல கோபப்படுறதுக்கு யாருமே நில இதன்றதுக்கு ஒன்றுமே இல்லை. யதார்த்தமான விஷயத்த சொல்றேன். நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. எனக்கு சரியான பயம் முதலுக்குள்ள போய் பிறகு அதுல இருந்து கோல் வந்து இதண்டி வேணாம்ன்றதுதான் என் இது. சரி, ஓகே, நினைக்க வேணாம். சரி. இப்ப அப்படி என்ன மாதம் 3 பேர் உங்களுக்கு காசு போடுவாங்க. அப்ப அந்த 3 பேருக்கு வந்து நான் டைரக்டா உங்களோட அக்கௌண்ட் நம்பரா கொடுக்குறேன். ஆனா நீங்க எனக்கு என்ன செய்யணும்டா, மாதம் காசு விழுந்ததுக்கு பிறகு எனக்கு ஒரு அப்டேட் பண்ணுங்க. சரி, சரியா? சரி. இப்ப இன்றைக்கு தந்த காசுலையும் நீங்க வந்து சின்னவளுக்கும் சரி தம்பிக்கும் சரி பெரிய அமௌண்ட் எல்லாம் போட வேணாம். ஏன்னா இப்ப உங்களுக்கு வந்து நிறைய தேவை இருக்கு, உங்களுக்குன்றதை விட அண்ணாக்கு நிறைய தேவைகள் இருக்கு. அப்ப அதனால முதல் கட்டமா போயிட்டு அவங்களுக்கு ஒரு சேமிப்பு அவங்க எங்களுக்காக ஒரு பெரிய தொகை தந்திருக்கிறாங்க. அதுல இருந்து அவளுக்கு ஒரு 5000 ரூபாய், தம்பிக்கு ஒரு 5000 ரூபாய் சேமிப்புல போட்டுட்டு நாளைக்கு நான் புக்கே திறந்து கொண்டு வந்துட்டு உங்களுக்கு போட்டோ பிடிச்சி அனுப்பிடுறேன். அதையும் சந்தோஷப்படுவீங்க. என்னால நான் நீங்க நேற்று நான் சொல்லி கொண்டு வந்தேன் பிள்ளைக்கு இந்த விடியான்னு சொன்னேன். இனி என்ன உதவி கிடைச்சாலும் மாசம் அம்மாவுக்கு நாளைக்கு என்ன நடக்குமான்னு தெரியாது. யதார்த்தம் என்ன இல்ல நான் சொல்றேன். யாருக்குமே நடக்காதண்டு இல்லை. இன்றைக்கு இருக்கிறாங்களோ நாங்க விடிய நித்திர கொண்டு எழுப்பினாதான் அது உண்மையான விஷயம். இன்றைக்கு என்னட்ட ஒன்றுமே இல்லையாண்டு என்ன விளத்தி வச்ச மாதிரி என் பிள்ளைகளை நாளைக்கு யாரும் விதண்டி வைக்க கூடாது. இருக்கிறோம் அதான் இருந்தாலும் அம்மா இதை செய்திருக்கிறாவே தனக்கு கிடைச்சதுலயும் இப்படி ஒரு விஷயத்த செய்திருக்கு. அவாவுக்கு பயன்புத்தா நான் வச்சிருக்கிறேன். அதுல 7000 ரூபாய் காசு தான் போட்டு வச்சிருக்கிறேன். சரி, இதை அதோட சேர்த்து நான் கொண்டு போய் கட்டாயம் நாளைக்கு இதை போட்டுட்டு அவருக்கும் புது புத்தகம் திறந்து பல நாள் ஆசை இந்த பிள்ளைக்கு நான் ஒன்றும் செய்யலையேன்னு அவனுக்கு நான் இதை திறந்து கொண்டு வந்துட்டு 2ஐயும் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். நாளைக்கு அனுப்புங்க, சந்தோஷப்படுவேன். இந்த போன் விஷயத்துல என்ன தப்பா நினைக்க வேணாம், மன்னிச்சு கொள்ளுங்க. கட்டாயம் அது உங்களோடாகவே என்ன நடந்தாலும் எனக்கும் வந்து அது ஒரு பயம் இருக்கு. ஏன்னா இப்படித்தான் என்னோட ஒரு அண்ணா போன் பண்ணி இப்ப ஸ்கூல் பிள்ளைகளுக்கு உதவி வேணும், கொஞ்சம் லிஸ்ட் எடுத்துட்டாங்க. நானும் என்ன செய்துட்டேன், சரி லிஸ்ட் எடுத்து கொடுக்குறேன்னு கொடுத்துட்டேன். ஆனா அது பிறகு பார்த்தா அவர் வந்து அந்த டைம் மாறி அடிக்க அடிக்கிட்டாங்க. அப்ப அது வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கும். அப்ப நான் அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் யாருக்குமே நம்பர் கொடுக்குறேன். நான் இரவு 11 மணிக்கு பாலை கொடுத்து பார்த்தா முடிய 4 மணிக்கு எழும்போணும். எழும்பிவே இந்த ஸ்கூல் வேலையும் பார்க்கணும். இவருக்கும் அந்த 4 மணிக்கு ஒரு சாப்பாடு ஒன்று கொடுக்குறதால கொடுத்தே ஆகணும். அந்த இடப்பட டைம் தான் எனக்கு நித்திர டைம். இல்லைன்னு சொன்னா பகல்ல எனக்கு இவரை பார்க்க எல்லாம் போயிடும். சரியா கஷ்டப்படுவேன். தலைக சுத்திரமா இருக்கும், இதெல்லாம் செய்யற மாதிரி இருக்கும். எனக்கும் ப்ரெஷர் இருக்கு, ஐ ப்ரெஷர் இருக்கு, கண்ணுக்கு ப்ரெஷர் இருக்கு. அப்ப கூடிடும் இதாண்டிருமேன்னு சொல்லி என்னையும் நான் கவனிக்கத்தானே. அப்ப அதால அப்படி அதை விட வேற பிரச்சனைகள் எனக்கு அவே நல்ல ஓகே, அவே நல்ல எண்ணத்தோட இருக்கிறேன்னாலும் உங்களோடாகவே வரட்டும், பிரச்சனை இல்லை. சரி, பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. அதனால நாங்க நம்பர் கொடுக்கல. எந்த உதவி வேணுமென்றாலும் நான் செய்துட்டு கண்டிப்பா வீடியோ போடுறது தானே. அப்ப தர்ற வீடியோ காசு எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்ப அதனால அது பிரச்சனை இல்லை. இப்ப இன்னொரு கதைக்கு வருவேன். இப்ப நான் லாஸ்டா வரைக்கும் உங்களோட கையில 48,000 ரூபாய் காசு தந்துட்டு போனேன். என்ன செய்த நீங்க? இவருக்கு உள்ளுக்கு இது போஸ்ட் ரோல் வேண்டினான். அது வந்து எங்களோட இங்க வவுனியால வேண்டினான்.
இப்ப போகுது 10,750 ரூபா காட்ட வாக்கோஸ். அது சும்மா கணக்கு. வெட்டாலேன் 2 சேலன் பொத்தல் வேண்டினா அவற்ற திங்ஸுக்கு மட்டும் முடிஞ்சது எனக்கு 28,000 கிட்ட முடிஞ்சது. எல்லாம் வேணாம், 2 சரம் வேணாம், டவல் வேணாம், மற்றது தலைவாணி 2 வேண்டினான், எல்லாம் வேண்டி வந்து 28,000 முடிஞ்சது. வீட்டு சாமான் ஒரு 10,000 ரூபா கிட்ட வேண்டினான், 38,000. எங்க கையில ஒரு 10 கிட்ட இருக்குது. சரி அளவுக்கு தெரியாது அந்த அவ அந்த அதை மெயின் பண்ணல. அந்த காசுல தான் உடனே அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், இப்படி வெளியே போகணும் வீட்டுக்கு நான் உடனே போயிட்டு நில்லுங்க வாருன்னு சொல்லிட்டு பிரிஸ்க்கு போட்டு 2 வேண்டி கொண்டு கொடுத்தேன். அவைக்கு கஷ்டம்ன்றது தெரியும், இந்த காசால உடனே செலவழிச்சு அப்படிதான்றான்னு சொல்லி தெரிய வேணாமே. அவைக்கு அம்மாட்ட இருக்கு ஒரே மாதிரி இருந்து பழகணும். காசு வந்துட்டேன்னு சொல்லி உடனே ஆடம்பரமா செலவில்லை அது இப்படி இல்லை, இதை தண்டி போட்டு அதை செய்து போட்டு மிச்சம் வச்சிருக்கிறேன். வச்சிருந்துட்டு என்ன சொன்னா, நேற்று இந்த கிடுகு 2 கட்டு எடுத்தேன். கிடுகு 2 கட்டுக்கு ஒரு கட்டு கிடுகு வந்து 1,050 ரூபான்னு சொல்லி 2 கட்டு கிடுகு எடுத்து போட்டிருக்கேன். வேலி அறிக்கை இல்லை, பிள்ளைகளை வச்சிருக்கிறேன் நான் மெயின் ரோட்டு 2 எடுத்து தான் கொண்டு வந்து அழைச்சி கொண்டு இருக்கிறேன். மற்ற காசு ஒரு 8,700 ரூபா கையில் அப்படியே வச்சிருக்கு. சரி ஓகே. இப்போ இது வந்து உங்களுக்கு நாங்க முதல் கட்டமா செய்யற வாழ்வாதாரத்துக்கான உதவி. இதுல ஒரு கிழமைக்கு பிறகு நீங்க முயற்சி செய்தீங்கன்னா திருப்பியும் ஒரு உதவி செய்யறதுக்கு நான் தயாரா ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த முயற்சியை பார்த்துட்டு அது தொடர்றதா இல்ல முடிக்கிறதான்னு அப்ப யோசிப்பா. சரி, நீங்க உங்க எல்லாரையும் விட இந்த இடத்துல இந்த உதவின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப விட்டாலும் நான் தைக்க இருந்துருவேன். சரி, நீங்க தைக்கிறது முதல்ல எனக்கு சட்டையை தைக்கணும், அதுக்கு துணி தந்துட்டு போறேன். அது தையல் கூலி எவ்வளவுன்னு நீங்க பிறகு சொல்லுங்க. சரியா? கை விசேஷம். ஓகே. டைம் இல்ல, இல்லாட்டி பேர்ல இருத்தி தச்சு நான் கை விசேஷம் எனக்கு மாசம் போவேன். ஸ்டார்ட்ல உங்களை நிப்பாட்டி ஒரு தச்சு அனுப்பி விடுவோம்ன்ற ஆசைதான். உங்களுக்கு டைம் காணாது போயிட்டு ஆறுதலா இன்னொரு நாளைக்கு விடிய வலிக்கிட்டீங்கன்னு சொன்னா அங்க இருந்து வலிக்கிட்டேக்கல எனக்கு போன் அடிச்சீங்கன்னா சும்மா லஞ்ச் எல்லாம் வடிவா சமைச்சு சாப்பிட்டு இங்கேயே தச்சுக்கிச்சு எல்லாம் வீடியோ எடுத்துட்டு பின்னேரமா போவீங்க. ஒரு நாள் பாக்குற டைம் நீங்க எனக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு சமைக்க வேணாம். நீங்க இப்ப உட்காந்து தையுங்க, நான் இப்ப வருவேன்னு தெரியாது வரைக்கும் பாப்பேன். பிரச்சனை இல்லை. இதுல ஒரு துணி அவளுக்கு எந்த துணி விருப்பமோ தங்காட்ட கேட்டுட்டு அவக்கு ஒரு சட்டையா தச்சு கொடுத்தா தச்சு கொடுங்க. நான் ஒண்ணும் செய்யல, காசை கொடுத்துட்டு தச்சிடுங்க. தொழில் வேற குடும்பம் வேற, அதே இதுக்குள்ள கொண்டு வரையில. சரியாப்பா, நாங்க ஆசை தாரம் ஒரு துணியை தச்சு கொடுங்க அவருக்கு. சரியா? சரி ஓகே, போயிட்டு வர. உண்மையாவே சந்தோஷம் உங்களை சந்திச்சது. இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க எனக்கு ஒரு லெட்டர் எழுதுனீங்க, ஞாபகம் இருக்கா? அது நான் படிச்சிருப்பேனா படிச்சிருக்க மாட்டேனா? படிச்சிருப்பீங்க. என்னம்மா? சத்தியமா இல்லம்மா, ப்ரொமிஸா இல்ல. போனோன்னெல்லாம் படிக்கல, அப்படியே அந்த பொக்ஸை கொண்டு மேசையில வச்ச வாக்குல இருந்துச்சு. என்ன சொல்லுங்க, இப்ப இங்க இருந்து வீட்டா போய் வேலை முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு நானும் 12 1 மணி ஆகும். சரி, படுத்த அடுத்த நாள் எழும்ப 7 6:30 எழும்பி அடுத்த டைம் ஓட வலிக்கிட்டாதான் சரியா இருக்கும். அப்ப அதை படிக்கிறதுக்கு டைம் இல்ல. அப்ப அது அப்படியே இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு மார்னிங் தான் வலி கிடைக்குது. படிச்சு எல்லாருக்கும் போற ட்விஸ்ட் வச்சிருக்கேன். அதுக்குள்ள என்ன இருக்குன்றத வீடியோ முடிவுல பாப்ப மாட்டேன். ஆனா எனக்கு இப்ப அதை பார்த்தா நீங்க அதை எழுதினதுல 3/4 நடந்துட்டு போல தெரியுது. ஏன்னா எத்தனை வீதம் நடந்துட்டு? அது இப்போ ஒரு 80 வீதம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு 20 வீதம் இன்னொரு 20 வீதம் இருக்குது. எனக்கு அவ நடக்கணும்ன்றதெல்லாம் இல்ல. நான் என்னது நான் தான் வாசிக்கணும். நான் உங்களோட வீட்டை வந்தா மட்டும்தான் இந்த பேக்கோட வாரது. அடுத்த கட்ட வழி போட்டுட்டு போவேன். மற்றும்படி ஹேண்ட் பேக்கோட தான் தெரியாது. உங்களோட வீட்டை வந்தா மட்டும்தான் இந்த பேக்கோட வாரது. இந்தாங்க, இது எனக்குரிய சட்ட துணி. முதல் ஓடர் நான் ஓடர் தந்துட்டேன். நல்லா இருக்கா துணி? நீங்க பார்த்து சொல்லவே இல்லை. வச்சு வைங்க. சரி, நான் அடுத்த வீடியோக்கு போடுறதுக்கு. சரி, இப்ப நாங்க இதை ஓபன் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் உடனே இது காலம் போக மாட்டேன். இல்ல நான் இந்த மார்னிங் வாசிச்சுட்டு யோசிச்சு எதுக்கெல்லாம் காலம் போதாவே இல்ல. 3/4 கடல் தாண்டி வந்தாச்சு. இன்னொரு 20 வீதம் இது காலம் போனா போக. இப்பயே வாழ தொடங்கிட்டேன். மேக்சிமம் வேறோட அப்படிதான் நினைச்சு வாழ்ந்து வந்துருக்கலாம். போய் பக்கத்துல படுக்கிறதா இருக்கட்டும், கதைக்கிறதா இருக்கட்டும், என்ன வாயை துறந்து ஒரு கொஞ்சம் சாப்பாடு தித்துற அளவுக்கு வந்துட்டேன்னு சொன்னா ஆசை நிறைவு. சரி, இப்ப இதுல அக்கா என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கடா? வாசிக்கவா 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 வைக்கப்படுறாங்க. அப்பதான் கூட தெரிஞ்சிருக்கும்.
நுரோ பழைய மாதிரி எழும்பி நடக்க முடியாமல் இருப்பது, அவர் இருந்த என்னோட வாழ்க்கையில பழைய சந்தோஷம் கிடைக்கணும், அதுதான் அவங்களோட ஆசை. இப்ப அது வந்து இவங்களோட லைஃப்ல ஒரு 80-85% என்ன பொறுத்தளவுல நடந்துட்டு. இப்ப நான் இங்க வந்துதான் போறேன், அதை பார்க்கவே தெரியுது. முக்காவாசி கடல் தாண்டி வந்துட்டாங்க. இன்னொரு 20% மறுபடியும் ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியா? புள்ளிய ரிஜுக்ஷன் கேட்பான், என்னைய விட அப்பா அவங்களுக்கு முக்கியம் என்று கேட்கிற அளவுக்கு வரப்போகுது. அவங்களுக்கு தெரியுது, அதை கணக்கு எடுக்கிறேன் இல்ல. போன முறைக்கு முதல் முறை கொண்டு வர கிளினிக்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்கிறார் டாக்டர். சரியா கவலைப்பட்டுட்டு வந்தேன். இந்த முறை கிளினிக்ல எழுதியிருக்கிறார், எழுப்பிடுவாய் போல இருக்குன்னு சொல்லி சொன்னார். நீயும் விடுற மாதிரிக்கே இல்லை. நான் விட மாட்டேன், நீங்க எழுப்புறீங்கல்ல, நானாவது எழுப்புறேன் டாக்டர். ஏதோ செய்யுங்க, உங்களோட நம்பிக்கை நல்லதா இருந்தா சரியான்னு சொல்லிட்டு அனுப்பினேன். சரி, அதான் சொன்னேன் 85% நடந்துட்டு, இன்னொரு 15-20% இடம் இருக்குது. ஓகே. இப்ப யார் அம்மா வந்திருக்காங்க வீட்டு? அப்படியா? அம்மா வந்து நிக்கிறார், தம்பி நிக்கிறார். இப்ப உங்களோட துணைக்கு தம்பி இருப்பாங்க தானே? நீ தொடர்ந்து நடுக இருப்பாரு. சொன்னா எங்களுக்கு எந்த சௌரம் ஒன்று இருந்தா யாரும் கை நீட்டி கதைக்கிற அளவுக்கு இனி வராது. அவங்க சொல்லுவாங்க தானே, இந்த அக்கா என்னோட இருக்கைக்குள்ள ஒரு சௌரம் இருக்கைக்குள்ள எனக்கு பெரிய ஒரு இது மாதிரி. இவங்க இத்தனை நாளா தனித்தனியாவே இருந்து வாழ்ந்துட்டேன், இனியா சௌரங்களோட இருந்து சௌரத்தின் துணியோட கொஞ்சம் இதுன்ற நான் வந்து இருக்கிறேன். இப்பதான் ஒரு சௌரம் இல்லையே, இப்ப இன்னும் 2 சௌரம் எனக்கு கூட்டிட்டு. அப்படியெல்லாம் இல்ல, நானும் அதான் வந்தோடனே சொன்னேன், தம்பிய கூட வச்சிருங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அது உங்களுக்கும் சப்போர்ட்டா இருக்கு. இவரை இனி நெடுகவே எனக்கும் தனியா தூக்கி தண்ட கொஞ்சம் எனக்கும் தச்சலாம். அன்றைக்கும் கால் பிராண்டுட்டு போய் அதுல விழுந்து கால் பிராண்டு விழுந்து இவாதான் தூக்கிட்டு வந்தவா வந்து இழுத்து கொண்டு வந்து வாய் தூக்கி எடுத்து கொண்டு வந்து விட்டுட்டோம். அது அந்த டைம் எல்லாம் சௌரங்கள் இருந்தா தான் தச்சலா. இவரை கொண்டு போய்க்கலாம். அதே டைம் எனக்கு கால் வலிக்கு விட்டு விழுந்தேன்னு சொன்னா தூக்குறது காக்கல் வேணும் தானே பக்கத்துல. இனி அதுக்கெல்லாம் கவலைப்படுறது இருக்கு. இன்னொரு உருவம் அது என்ன மாதிரி மறு உருவம். அப்படியா? வீல் சேர் சரியா ஹெல்ப்பா இருக்கும். முன்னாடி சொன்னா கிளினிக் போறதா இருக்கட்டும், வீட்டுக்குள்ள இவரை வெளியில கொண்டு போய் இந்த இப்ப வாகனங்கள்ல இந்த ரோட்டால போய்க்கலாம், அதை கொண்டு காட்டினா கூட அவர் ஆட்டோ ஓடின ஞாபகம் வரும். தான் அயர் போன நல்லா டிரைவிங் செய்வார். கார் இரவு பகல தரமா ஓடுவார். அப்படி நுரோசனமால டிரைவிங் செய்ய யாருமே இல்லையோட சொல்லி வந்தாங்க. அந்த அப்ப அதுகளை பார்த்தா அவருக்கு ஞாபகங்கள் கூடும். நான் வாகனம் ஓடி நானு தண்டி எழுதுவார், நல்லா எழுது. இப்ப 2-3 நாளா கொஞ்சம் ட்ரை பண்ணி கொண்டு நிறைய எழுதுறதுக்கு. சரி, ஓகே. நீங்க பண்ணாவை பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் வீல் செல்ல வழியில எல்லாம் கொண்டு வச்சிருக்கலாம். உங்களுக்கு நிறைய பேர் உதவி செய்திருக்கிறாங்க, எங்களுக்கும் சந்தோஷம். உதவி செய்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க, நிறைய பேர் ஃபோன் நம்பர் கேட்டீங்க. அப்ப அந்த டைமே நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, அக்காவோட கதைச்சிட்டு உங்களுக்கு நம்பர் தாராண்டு. ஏன்னா இப்ப நடக்கிற பிரச்சனைகள் நார்மலா எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த நேரத்துல நான் நம்பரை கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா எனக்கும் சேர்த்து தான் கெட்டவே எந்த நியூஸ்ல எழுதுவன்னு தெரியாம எழுதுவாங்க. அப்ப அதுக்கெல்லாம் முகம் கொடுக்க இல்லாத ஒரு பயமா இருக்குன்னு தானே. அதனாலதான் வீடியோலயே வந்து அக்காட்ட டைரக்டா கேட்டுட்டேன். முன்னுக்கெல்லாம் சொல்லி வச்செல்லாம் கேட்கல, அக்காவை கூப்பிட்டு தான் கேட்டேன். நான் இதுதான் அக்கா பிரச்சனை, ஓமா இல்லையா இப்ப அவங்களும் விருப்பப்படையில. இப்ப அதையும் தாண்டி நீங்க உதவி செய்ய விரும்புறீங்கன்னா தாராளமா எங்கள் மூலியமா உதவி செய்யலாம். அதுக்குரிய என்ன செய்யறோம்ன்றதை வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவேன். பில் வேணுமெண்டா கண்டிப்பா அதையுமே அனுப்பி வைப்போம். அப்ப அதனால ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்க நம்பிக்கை இருந்தா எங்கள் மூலியமா தொடர்ந்து உதவியை செய்யுங்க அக்காவுக்கு. சரி, நாங்க போயிட்டு வரோம். நன்றி. உதவி செய்த எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. பெஸ்ட் ரோபோட் உங்களுக்கு தெரிய நன்றி. எனக்காண்டி ஒவ்வொரு நாளும் பைக்ல அங்க இருந்து இங்க வரைக்கும் வந்து போறேன். தானே? சரி, போயிட்டு பண்ண. இப்ப கவலையோட போறீங்களா? ஏன் கவலை? ஒரு கவலை இருக்கு, உடுப்பு தைக்க வைக்கலையேன்னு கவலை. சரி, அடுத்த வீடியோல எடுத்து போடுவோம். அப்பப்ப கிழமை ஒரு வீடியோ போடுறேன்னு தான் இந்த ஐடியா. இங்க வேணும்னு சொன்னா இந்த இது பெரிய ரூம் தான், நல்ல பெரிய. உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ செய்து போட்டு தாரம். கிழமைக்கு 2 நாள் இங்க நில்லுங்க, 3 நாள் அங்க நில்லுங்க. சொல்லி 5 நாள் 2 நாள் எங்கேயாவது போங்க. நமக்கிட்ட வீடு வாசல 2 நாள் நீங்க நிக்கிறதே இல்லையா? அதுதான் இலங்கையில ஏதாவது ஒரு தேசத்துல ரவுண்ட் அடிச்சு கொண்டு இருக்கிறீங்க. அதாவது 2 நாள் பாருங்க, மிச்சம் 2 நாள் ரிலாக்ஸா இருங்க, 3 நாள் இங்க தேவையில்ல பாருங்க. ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு டைமே இருக்காது. எனக்கு மாசம் அப்படி ரிலாக்ஸா இருக்கணும். நீங்க அடுத்த முறை வரைக்குள்ள கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எல்லா கண்டுகள் எல்லாம் வைக்க போறேன், கண்டு வச்சு கொஞ்சம் கோழி வாங்கி விட போறேன் வீட்டு தேவைக்கு. நீங்க முதல் இதை செய்து முடியுங்களா? நம்ம நாங்க உங்களை தொடர்ந்து உதவுவோம். நாங்க உதவுற மாதிரி இதை காட்டி விடுவோம். இது எந்த பொறுப்பு. இப்படியே நீங்க நல்லா காய்ச்சி கொண்டிருப்பீங்க, நானும் காய்ச்சி கொண்டிருப்பேன். டைம் போயிடும். நான் வீட்டை போக 10 மணி ஆகும் இரவு.